கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to God's holy name. யாக்கோபு எழுதின நிருபம் முதலாம் அதிகாரம் 2, 3, 4 வசனங்கள் வாசிக்க கேட்கலாம். Let us turn to James chapter 1 verses 2, 3 and 4. என் சகோதரரே, நீங்கள் பலவிதமான சோதனைகளில் அகப்படும்போது உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து அதை மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள். நீங்கள் ஒன்றிலும் குறைவுள்ளவர்களாயிராமல் பூரணராயும் நிறைவுள்ளவர்களாயும் இருக்கும்படி பொறுமையானது பூரண கிரியை செய்ய கடவது. My brethren, count it all joy when ye fall into diverse temptations, knowing this, that the trying of your faith worketh patience, and let patience have her perfect work, that ye may be perfect and entire, wanting nothing. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to God's name. யாக்கோபு ஒரு நிருபத்தை ஒரு 5 அதிகாரத்தை எழுதுகிறார். James, he writes an epistle with 5 chapters. யாக்கோபு அந்த நாட்களில் ஒரு முக்கியமான அப்போஸ்தலனாக எண்ணப்பட்டவர். He was considered to be an important apostle during that time. ஆண்டவருடைய ஊழியத்திலே மிகவும் பங்கெடுக்கக்கூடிய ஒரு மனுஷன். A man who much partook in God's ministries. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் இருக்கும் பொழுது அதிகமாய் நேசித்த ஒரு மனிதன். A man who Jesus loved when he was in the world. எந்தெந்த இடங்களில் அற்புதங்களை செய்தாரோ அந்தந்த இடங்களில் எல்லாம் அவர் யாக்கோபை வைத்துக்கொண்டுதான் அந்த செயல்களை செய்தார். And it is with James that Jesus did many wonders here and there. இந்த யாக்கோபு தான் உபதேசத்தின் சிக்கலான சூழ்நிலைகளில் உபதேசத்தை தெளிவாக பேச ஆரம்பித்த ஒரு மனிதன். And it was this James that who spoke the doctrine very clearly the time when it was quite hard. பவுல் இந்த உபதேச பிரச்சனைகளில் வந்த பொழுது யாக்கோபு தான் அதற்கு ஒரு முடிவு கொடுத்ததாக வேதம் சுட்டிக்காட்டுகிறது. And the Bible points out that when Saint Paul had to go through various problems of doctrines, James got a good solution for it. இப்பொழுது அவர் சிதறி இருக்கிற 12 கோத்திரங்களுக்கும் அவர் எழுதுகிறார். Now he writes to the 12 tribes which are scattered. நீங்கள் சோதனைகளில் அகப்படும் பொழுது உங்களுடைய விசுவாசத்தின் பரீட்சையை நீங்கள் சந்தோஷமாக எண்ணுங்கள் என்று சொல்லுகிறார். And he says, when you fall into diverse temptation, count it all joy. இன்றைய மெசேஜ் பரீட்சை. And today's message is temptations. இது ஒரு பரீட்சையின் காலம். This is a time of temptations. உலகத்திலும் கூட பிள்ளைகளுக்கு இது ஒரு பரீட்சையின் நேரம். And even for the children in the world, it is a time of examination. ஆவிக்குரியவர்களுக்கு கூட இது விசுவாசத்தின் பரீட்சையின் நேரம். For the spiritual people, this is a time of test of faith. எப்பொழுது ஒரு மனிதன் ஆண்டவரோடு நெருங்க விரும்புகிறானோ முன்னேற விரும்புகிறானோ அப்பொழுதெல்லாம் அவனுக்கு பரீட்சைகள் நடத்தப்படுகிறது. When a man desires to get closer to the Lord and progress, then he happens to fall into temptation. இந்த பரீட்சை என்பது பேப்பர்ல எழுதக்கூடிய பரீட்சை அல்ல. This test is not on the paper. இது மனதிலும் சரீரத்திலும் உண்டாகிறதான பரீட்சை. It's a test in the mind and in the body. நம்முடைய விசுவாசத்துக்கு ஒரு பரீட்சையின் காலம். There is a test for our faith. பிரியமானவர்களே, உங்களுக்கு இந்த மார்க்கத்திலே வந்த பின்பு பலவிதமான பரீட்சைகளை தேவன் அனுமதித்திருப்பார். Beloved, the Lord would have permitted various tests in your life after coming into this path. கடந்த காலத்தில் வந்ததான பரீட்சைகளில் ஒருவேளை நீங்கள் சில நேரங்களில் தோற்று போயிருக்கலாம். And maybe you have faced defeats at certain tests. சில நேரங்களில் நீங்கள் ஜெயித்திருக்கலாம். And sometimes success. சில நேரங்களில் நீங்கள் குறைவான ஒரு தன்மையில் ஜெயித்திருக்கலாம். At some other times your success may be a little way through. நீங்கள் யோசித்து பாருங்கள், உங்களுடைய விசுவாச பரீட்சைகளில் நீங்கள் இதுவரை வந்த பாதைகளில் எத்தனை பரீட்சைகளில் ஜெயித்திருக்கிறீர்கள்? But you just think over in all the tests of faith, how many tests have you prevailed? இப்பொழுது அந்த கேள்வியை நான் கேட்க விரும்பவில்லை. I do not want to ask the question now. ஜெயித்தவர்கள் கைகளை உயர்த்துங்கள் என்று சொன்னால் ஒரு சிலர் உயர்த்தலாம். ஆனால் எல்லா விதங்களிலும் நீங்கள் ஜெயித்தீர்களா என்று கேட்கும் பொழுது நம் கைகள் கீழே வந்து விடுகிறது. If I ask of you and some of you may lift up their hands, and if I say, did you have victory at all times, you may think over. எல்லாருக்கும் ஒரே விதமான பரீட்சைகள் அனுமதிக்கப்படுகிறது இல்லை. And not all will have all the same test at the same time. சிலருக்கு சில விதங்களாகவும் சிலருக்கு வித்தியாசமான விதங்களிலும் வருகிறதை நாம் பார்க்கலாம். And you can see that test falls into the lives of everyone in a variety of ways. ஒன்றை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். One thing understand, நீங்கள் ஸ்கூலுக்கு பிள்ளைகளை அனுப்புகிறீர்கள். you send your children to the school. நீங்க தான் பணம் கட்டுறீங்க. You pay the fees.
வேனுக்கும் பஸ்ஸுக்கும் நீங்க தான் பணம் கொடுக்கறீங்க. As even for the van and the bus. அதுக்கு யூனிஃபார்ம் நீங்க தான் வாங்கி கொடுக்கறீங்க. And even you get the uniform for எவ்வளவோ it. பணத்தை செலவழிக்கிறீர்கள். You spend lots of money. ஆனா முடிவில அந்த பிள்ளைகளுக்கு அந்த ஸ்கூல்ல ஒரு பரீட்சை வைக்கிறாங்க. But in the end, the children have a test in the school. அதுல ஜெயிக்க வைக்கும்படியாக நீங்க எவ்வளவோ பணத்தை செலவழிக்கிறது மாத்திரமல்ல உங்களுடைய சரீரத்திலும் எவ்வளவோ பிரயாசப்படுகிறீர்கள். Not only that, you render a financial help and even you give so much of assistance in order to face the ஏனென்றால் அந்த examination. பரீட்சை தான் அந்த பிள்ளைகளுடைய வருங்காலத்தை தீர்மானிக்கிறது. Because it is the examination which determines the child's future. அதுபோல இந்த பாதையில் வருகிறதான போராட்டங்கள் தான் உங்களுடைய வருங்கால விசுவாசத்தை அது நிர்மாணிக்கிறது. So is it the conflicts in our path, it determines the future in life. இன்னைக்கு ஒரு சிலருக்கு பாத்தீங்கன்னா பரீட்சைன உடனே ஜுரம் வந்துரும். Today you see some people when they hear of examination, they have fever. அப்படிதானே? எக்ஸாம் ஃபீவர். That is called exam fever. 3 நாளைக்கு முன்னாலே அவங்க படுத்துருவாங்க. 3 days before they lie down. அப்படி ஒரு பயத்தின் ஆவி ஒரு சிலருக்கு உண்டு. And some have such a spirit of fear. ஆனா தேர்ச்சி பெறணும்ங்கற ஆசையும் உண்டு. But at the same time, a desire to pass. நான் சொன்ன பாயிண்ட் வந்து சின்ன குழந்தைகளுக்கு அல்ல. It is not for little children. அது சின்ன பிள்ளைகளுக்கு எல்லாருக்குமே இருக்கு. Little children, all children have that. நான் சென்னையில ஊழியம் செய்யும்போது ஒரு பிள்ளை வந்து எம்ஃபில் பண்ணா. அவளுக்கும் கூட அன்னைக்கு பரீட்சையிலயும் அன்னைக்கு ஜுரம். நான் கேட்டேன் இவ்வளவு பெரிய பிள்ளைக்கு ஏன் பயன? எல்கேஜில இருந்து இதே பயம் தான் பிடிச்சிட்டே வருது அவளுக்கு. When I was serving God at Chennai, I saw a girl who was studying in MPhil. She had that exam fever. I asked why and her mother said all the time, right from LKG she has this. ஆனா ஜெயிச்சிருவா. But she passes. ஆனா அந்த எக்ஸாம் நினைச்ச உடனே ஒரு பயத்தின் ஆவி மாதிரி வந்து தாக்கிடும். The moment she thinks of that examination, spirit of fear attacks her. நீங்க முந்தைய காலங்களில பாத்தீங்கன்னு சொன்னா In the earlier days, ஸ்கூல்ல பாத்தீங்கன்னா ஒரு 3 எக்ஸாம் தான் இருக்கும். in the schools there will be only 3 examinations. குவார்ட்டர்லி எக்ஸாம் வச்சிருப்பாங்க. Quarterly examination, ஹாஃப் இயர்லி வைப்பாங்க. half yearly அடுத்து வந்து ஆனுவல். and the annual. அதுக்கு பிறகு படிப்புல அதிக நாட்டம் வந்த பிறகு கொஞ்சம் கொஞ்சமா அது மந்த்லி எக்ஸாமா மாறிச்சு. After that, when they started to stress more on studies, they had monthly examination. அதுக்கு பிறகு பிள்ளைகளை நல்ல மார்க் வைக்கணும்னு சொல்லி ஸ்கூல்ல வீக்லி எக்ஸாம் வைக்க ஆரம்பிச்சாங்க. And to have a high attention on the students, they had weekly examination. இப்பலாம் அப்படி இல்ல. Now it's not like that. இன்னைக்கு ஒரு பாடம் நடத்தினா அடுத்த நாள் காலையில என்னது எக்ஸாம். A subject conducted today, the next day they have the exam on it. இதேதான் இப்ப விசுவாச பாதையில வந்துருச்சு. And so is it in the time of faith. பைபிள் காலங்கள்ல பாத்தீங்கன்னா விசுவாச பரீட்சைனா 1-2 சம்பவங்கள் தான் அங்க எழுதி இருக்கு. ஆனா இப்ப உள்ள விசுவாச வீரர்களுக்கு டெய்லி காலையில எந்திரிச்சதுல இருந்து அடையிற வரைக்கும் தூக்கத்துல கூட அவனுக்கு பரீட்சை இருக்கு. In the Bible you see the test of faith is written as 1 or 2, but today you see the people in faith, they have tests all over. அது என்ன தூக்கத்துல கூட பரீட்சை? And test even in the sleep, what is தூக்கத்துல it? சொப்பனத்துல கூட தோத்து போய் எழும்பி உட்கார்ந்துறான். Even in the examination they fail and they stand ஏதோ up. ஒரு ஆவி வந்துச்சு எனக்கு கை அசைக்க முடியல கால் அசைக்க முடியல அப்படியே அழுத்துச்சா ஒரு காமன் நேரம் கழிச்சு நான் இயேசுவின் ரத்தம்னு ரொம்ப போராடி சொன்னேன். அதுக்கு பிறகுதான் வந்துச்சு. அதுக்கு பிறகுதான் பரீட்சையில ஜெயம் கிடைக்குது. And when they say that when they sleep an evil spirit came and oppressed them, and with hardship they said the blood of Jesus and they prevailed. நாளைக்கு கூட உங்களுக்கு பரீட்சை இருக்கலாம். அந்த பயத்தோடு நீங்கள் வந்திருக்கலாம். Even tomorrow you may have an examination, you may have come with fear. ஒன்றை நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். Understand one thing, ஒரு சத்தியம் உனக்கு வெளிப்படுத்தப்பட்டால் அதற்கு ஒரு பரீட்சை உண்டு. if a truth is revealed to you, you have a test for it. ஒரு பிரதிஷ்டை நீ பண்ணினால் அதற்கு ஒரு பரீட்சை உண்டு. You make a consecration, you have a test for ஒரு it. வசனத்தை நீ படித்தால் அதற்கு ஒரு பரீட்சை உண்டு. You read a word of God, you have test for it. 1 மணி நேரம் ஜெபித்தால் உனக்கு 9 மணி நேரம் பரீட்சை உண்டு. Pray for 1 hour, you will have 9 hours trial. நீ உபவாசம் எடுத்தால் அதற்கு ஒரு பரீட்சை உண்டு. You fast, you have a trial. நீ என்ன செய்யறியோ அதுக்கு ஒரு எதிர்வினை உண்டு. Yes, whatever you do spiritually, you have a contrary for இந்த that. பரீட்சை என்கிற இந்த சப்ஜெக்டை நாம் படித்து பார்க்கும் பொழுது பழைய ஏற்பாட்டிலும் இந்த அனுபவம் இருக்கிறது, புதிய ஏற்பாட்டிலும் இந்த அனுபவம் இருக்கிறது. When we look of the subject temptations, you can see the experiences in the Old Testament and in the New Testament. இவ்வளவு கஷ்டப்பட்டு நீங்க பிள்ளைகளை படிக்க வச்சிட்டு அந்த பிள்ளை பரீட்சையில குறைஞ்ச மார்க் எடுத்தா ஒரு சில வீடுகள் எல்லாம் சரியான ட்ரீட்மெண்ட் கொடுக்கறாங்க. Having your children studied, making your children study hard, finally if they fail, then they have a hard treatment. ஆனா இந்த விசுவாச பாதையில வரிசையில வருகிற பரீட்சையில ஒருத்தன் தோற்று போனா கர்த்தர் அவனை கடிந்து கொள்வாரே தவிர அவனை அவர் துரத்துகிறது இல்ல. மறுபடியும் அவனை ஜெயிக்க வைக்கிறதுக்கு
தன்னுடைய கிருபையை கொஞ்சம் கொடுத்து மறுபடியும் அதே பரீட்சை களத்தில் அவனை நிறுத்துகிறார். But if a man would fail in the time of test of faith, then God will not chase him away but rebuke him and grants him grace to cross over in the next test. இதுவரை வந்த பரீட்சைகள் எப்படி இருந்தது? And how were the tests that you faced hitherto? இப்ப சமீபத்துல நீங்க பேப்பர்ல பாத்தீங்கன்னா தமிழ் முதல் தாள் மிகவும் ஈஸி அப்படின்னு பேட்டி கொடுத்திருந்தாங்க. Recently in the paper it is written the first sheet in the Tamil is very easy. அடுத்து பார்த்தா இயற்பியல் வந்தது மிகவும் கடினம்னு. And then came the science, it was very difficult. அவங்களுக்கு எல்லாருக்குமே ஈஸியா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை ரொம்ப பேருக்கு இருக்கு. And many people say that everything should be easy. பரீட்சையே இல்லாம ஜெயிக்கணும்னு சொன்னா அத போல ஆசை யாருக்குமே விருப்பம் யாருக்குமே கிடையாது. And I think everyone have the desire that they have to pass without examination. அப்படி தானே இன்னைக்கு अनेகர் விரும்புகிறார்கள். That is what many desire today. பரீட்சை இல்லாம ஜெயம் கிடையாது. No victory without trial. பாடுகள் இல்லாமல் மகிமை கிடையாது. No glory without suffering. சிலுவை இல்லாமல் சிங்காசனம் கிடையாது. No throne without cross. அதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டியது அவசியம். Understand this clearly. இந்த பாதையில விசுவாசத்துக்கு பரீட்சைகள் உண்டு. In this path you have the test for faith. பழைய ஏற்பாட்டில் தேவன் अनेகரை தேவனே பரீட்சை பார்த்தார். In the Old Testament we see God tempted many. புதிய ஏற்பாட்டிலும் अनेகர் இந்த பரீட்சையின் ஊடாக நடத்தப்பட்டிருக்கிறார். And so was it in the New Testament, many were led through temptations. இந்த பரீட்சையில நாம் ஜெயிக்க வேண்டியது நம்முடைய கடமை. It is our duty to have victory in the test. நீங்கள் ஒரு போர் குதிரை இல்லாவிட்டா ரேஸ்ல நிக்கிற ஒரு குதிரை. You are a battle horse. யோபுனுடைய விஷயத்துல நீங்கள் பார்க்கும் பொழுது When you look into the life of Job, அவன் ஜெயிப்பான் என்று தேவன் விசுவாசித்தார். God believed that he would prevail, அவன் தோற்பான் என்று பிசாசு விசுவாசித்தான். while Satan believed that he would be defeated. இந்த இரண்டுக்கும் நடுவுல அவனுக்கு பயங்கரமான பரீட்சை இருந்தது. While he had a terrible trial between these both. அந்த பரீட்சை என்ன? What is that test? ஒரு சப்ஜெக்ட் கொடுத்து படிச்சிட்டு எழுதுறது அல்ல. Not that he is given a subject and asked to learn and அவனுக்கு அந்த write. பரீட்சை எப்படிப்பட்ட பரீட்சை? What kind of trial was kept for him? அவனுடைய ஆஸ்தி அவனை விட்டு எடுக்கப்பட்டது ஒரு பரீட்சை. His substance taken away from him was a test. அவனுடைய மிருக ஜீவன்கள் எடுக்கப்பட்டது ஒரு பரீட்சை. His livestock taken away was a test. அவனுடைய வீடு இடிந்து போனது ஒரு பரீட்சை. His house broken down was a test. ஒரே நாளில் அத்தனை பிள்ளைகளும் மரித்தது ஒரு பரீட்சை. All his children died at once, they test a test. ஒரு குறிக்கப்பட்ட நாளில் அவனுடைய மனைவி நீ ஏன் உயிரோடு இருக்கிறாய் தேவனை தூஷித்து ஜீவனை விடு சாவு என்று சொன்னாலே அது ஒரு பரீட்சை. At one particular time his own wife said, "Why do you still live? Curse God and die." That was a test. ஒரே நாளில் அவனுடைய சரீரம் பருக்களால் வாதிக்கப்பட்டு அவன் உருமாறி போனானே அது ஒரு பரீட்சை. His body became disformed and he was full of sores. That was test. இவைகளில் எல்லாம் அவன் ஜெயித்தான். In all these he prevailed. அதுதான் தேவனுடைய எதிர்பார்ப்பு. That was the expectation of God. என் நாமத்தை பெற்றவன் ஜெயிப்பான். He shall prevail with my name. என்னுடைய விசுவாசத்தை அறிந்தவன் நிற்பான். He who stands on my faith will stand. அவன் தன் தேவனை குறை சொல்ல மாட்டான். He will not accuse God. தன் உதடுகளினால் அவன் பாவம் செய்ய மாட்டான். He will not sin with his lips. இதுதான் ஆண்டவருடைய மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை. That was the great hope of God. தன் பிள்ளைகள் ஜெயிக்க வேண்டும் என்பதிலே அவர் மிகவும் கரிசனை உள்ளவராய் இருக்கிறார். God is much concerned that his children should be victorious. நீங்க தோத்துட்டீங்கன்னா எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? If you fail, then that is a great difficulty. பாகிஸ்தான் வீரர்கள் இந்த இதுல தோத்து போயிட்டாங்க. அடுத்த நாள் பாத்தீங்கன்னா அங்க பாகிஸ்தான்ல அவன் Dress போட்டு அவனே மாதிரி பொம்மையை கட்டி தலைகீழ தொங்க விட்டுட்டாங்க. Pakistani warriors, they failed and finally they themselves were put on the dress and they were hanged headlong. நீ ஒரு ஆள் தோத்தா முழு கிறிஸ்தவம் தோத்தது மாதிரி. If you fail one person, then that means whole Christianity நீ is ஒரு ஆள் failed. தோத்தா சத்திய மார்க்கம் தோற்றது மாதிரி. You one person is failed, then it means the path of truth is அதனால failed. விசுவாச பாதையில வந்த பின்பு நீங்கள் ஜெயிக்கும்படியான ஒரு அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டியது அவசியம். Therefore, after coming into this path of faith, you need to receive the anointing to prevail. இங்கே நாம் பார்க்கும் பொழுது யாக்கோபு 1:3 விசுவாச பரீட்சை என்ற ஒரு வார்த்தை இருக்கிறது. Here we see in James 1:3 about the trying of faith. இந்த பாதையில ஒரு முக்கியமான சப்ஜெக்ட் மேஜர் சப்ஜெக்ட் விசுவாசம். And the major subject in this path is faith. விசுவாசம் இல்லாமல் ஒருவன் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். For without faith it is impossible to please God. கடைசி நாட்களிலே விசுவாச துரோகம் முந்தி நேரிடும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. And it is said, and they shall be falling away from the faith first in the last ஆண்டவராகிய days. இயேசு கிறிஸ்து ரகசியமாக வரும்பொழுது பூமியிலே விசுவாசத்தை காண்பாரோ என்ற ஒரு கேள்வியும் சொல்லப்பட்டிருக்கிறது. And at that time when our Jesus would secretly appear, it is
said, will he find faith on earth? நம்முடைய விசுவாசமே மிகவும் முக்கியம். Our faith is very important. விசுவாசத்தை நீங்கள் எப்படி பயிற்சி வைக்கிறீர்கள்? How should you practice your faith? நீங்கள் யோவான் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது, Turning to John 14:1. உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள். Let not your heart be troubled, ye believe in God, believe also in me. அது என்ன? தேவனிடத்திலும் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள். Believe in God, believe also in me. What is it? எபிரேய பாஷையில அப்படி அல்ல. In Hebrew it's not like மூல that. பாஷையில சொல்லி இருக்கிறது, In the original, என்னுடைய விசுவாசமும் உடையவர்களாய் இருங்கள், தேவனுடைய விசுவாசமும் உடையவர்களாய் இருங்கள். have in you the faith of God and the faith of me. என்னிடத்தில் அல்ல, என்னுடைய விசுவாசம் உடையவர்களாய் நீங்கள் இருங்கள். Not that you have faith in me, but you have my faith in you. தேவனுடைய விசுவாசம் என்ன? What is the faith of God? உலகங்கள் உண்டாக கடவுது என்று சொன்னால் உண்டாகிவிடும். He said, let the world be made, and it was created. இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தை என்ன? What is the word of Jesus? என்னை விசுவாசிக்கிறவன் என்னைப் போலவும் செய்வான், என்னிலும் பெரிய கிரியைகளையும் அவன் செய்வான். He that believeth in me shall do my works as well, the works greater than mine. விசுவாசம் என்பது ஒரு gift. Faith is a gift. உனக்கு வேற கிஃப்டே வேண்டாம். விசுவாசம் இருந்தா இந்த கிஃப்ட வச்சு டோட்டல் லைஃபையும் மினிஸ்ட்ரியும் நீங்க ஆபரேட் பண்ணலாம். With just that gift of faith, you can operate your whole life and ministry. ஏனென்றால் விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். Why? Because your faith is that which overcometh the உங்களுடைய world. விசுவாசத்தின் அளவை நீங்கள் இன்றைக்கு சீர்தூக்கி பார்க்க வேண்டியது அவசியம். And it is very essential. You need to weigh and see the measure of நம்ம faith. அநேகருக்கு விசுவாசிகள் என்ற பெயர் இருக்கிறது. Many have the name that they are a believer. ஆனா விசுவாசம் இருக்கிறதா? But do you have faith? அத பார்த்தா அங்க ஒண்ணுமே இருக்காது. And nothing in it when you ஒரு see. சிலருக்கு பாத்தீங்கன்னா பேங்க்ல அக்கவுண்ட்ஸ் வச்சிருப்பாங்க, ஆனா பேங்க்ல பேலன்ஸ் இருக்காது. Some people will have the account in the bank, but no balance in it. சரிதான் நான் சொல்றது? Am I right? பேங்க்ல பாஸ்புக் வச்சிருக்கவங்க எல்லாம் பாருங்க, எனக்கு அங்க அக்கவுண்ட் இருக்கு இங்க அக்கவுண்ட் இருக்குமாங்க, அங்க செக் எழுதி கொடுத்தா ஒண்ணும் வராது, எல்லாம் பவுன்ஸ் ஆகி போயிடும். Many people who have the passbook, they say I will have account here and there, but when you send for the check, nothing will be there. அதனால என்ன சொல்றது? What is that we say? 4 மாசம் கழிச்சு செக் போட்டு கொடுத்துருவான். ஏன்னா அதுக்கு முன்னால ஏதாவது ரொட்டேஷன்ல வெளியே வந்துருவோமான்னு ட்ரை பண்றான். Somehow they try that they might come from with a rotation outside. அதே மாதிரி விசுவாசின்னு பேரை வச்சுக்கிட்டு நீங்க விசுவாசம் இல்லாதவர்களா இருக்க கூடாது. Likewise with the name that you have a believer, you should not be without faith. ஊழியக்காரங்களும் விசுவாசிகளும். Even the servants of God are believers. இயேசு தண்ணீரின் மேல் நடந்து வந்த பொழுது When Jesus walked upon the பேதுரு waters, சொன்னா நானும் வர்றேன்னு சொன்னான். Peter said, even I may come, நடந்து Lord. வாய் என்று சொன்னார். And he said, come walking. ஒரு காற்று அடித்த உடனே அந்த அலை கீழே தண்ணீர் கீழே போக ஆரம்பிச்சு. When there was one wind and the waves went down. ஐயரேன்னு கத்தி விட்டான். And he said, Master. உடனே அவர் சொன்ன வார்த்தை என்ன? And what did Jesus மகனே say? அப்படினா சொன்னாரு. Did he say son? அங்கேயே அவனை வெளுத்துட்டாரு. He rebuked him there. என்ன சொன்னாரு? What did he say? ஓடி வந்து மகனேன்னு கைய கொடுத்துட்டாரு, தூக்கிட்டாரு. தூக்கிட்டு சொன்னாரு, பேதுருவேன்னு கூட சொல்லல. என்ன சொன்னாரு? அற்ப விசுவாசியே, உன்னை நம்பி நான் தண்ணில வர சொல்லிட்டேன் பாத்தியான்னு சொன்னார். He gave him the hand. He asked him, he lifted him up and he did not say Peter, but he said, O ye of little faith. அற்ப விசுவாசியே, ஏன் சந்தேகப்பட்டாய்? நான் தண்ணில நிக்கிறேன், உன்னை தண்ணில நடந்து வர சொல்லி இருக்கிறேன். நான் உன்னை நம்பி வர சொல்லிட்டேன். மத்த 11 பேர் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கறான். நீ வந்துகிட்டு இருக்கும்போது ஐயரே அமிழ்ந்து போகிறேன்னா அப்ப நான் என்னதுல அர்த்தம் இல்லையே. அற்ப விசுவாசி என்ன? You are of little faith. You said, Master, I want to come, and I said, you come, and those 11 are watching at it. And why are you now sinking down? உயிர் தெழுந்து விட்டார். Jesus rose again. அநேகருக்கு தரிசனமானார். Appeared to many. தரிசனமாகிற நேரத்துல எல்லாம் தோமா மிஸ்ஸிங் ஆகிட்டே வந்தார். All that time Thomas was missing. ஆமா, ஆனா அவங்க சொன்னாங்க நாங்க பார்த்தோம்னு சொன்னாங்க. But and they said we saw. அவனுக்கு அதை தாங்கவே முடியல. He could not bear it. எல்லாரும் பார்த்தாங்கற நமக்கு மட்டும் தானே இந்த தரிசனம் கிடைக்காம போயிருச்சு. All said they have seen Jesus, but I did not have the vision. அதனால ஒரு கிரிட்டிக்கலான ஒரு கேள்வியை கேட்டு வச்சான். And he asked a critical question. நான் சும்மா எல்லாம் பார்த்தா இயேசுவேன்னு சொல்ல மாட்டேன். நான் அந்த விலாவுல கை போட்டாதான் எனக்கு ஃபெய்த் வரும். ஏன்னா எப்படியாவது அவரை பார்க்கணும், அதுக்கு ஒரு क्वेश्चन போட்டு இழுத்தான். If just I see Jesus, I will not believe, but if I see his nail pierced hand and pierce my hand into it, then I will believe. அவர் உயிர் தெழுந்தார்ங்கறத இவனுக்கு சொல்லலன்னா இவன் ஒரு ஆள் போதும் அவிசுவாசமான ஒரு பிரசங்கம் பண்றதுக்கு. And when if he was this one person enough that to preach the sermon of unbelief. அதனால என்ன நடந்துச்சு? But what happened? ஒரு சரித்திரம் சொல்லுகிறது, History says இயேசு உயிர் தெழுந்துட்டார்னு சொன்ன உடனே இவன் எடுத்து வச்சிருந்தது எதை எடுத்து வச்சிருந்தான் தெரியுமா? இயேசு அடிச்ச 4 ஆணி எடுத்து பாக்கெட்ல வச்சிருந்தான்.
And you see, when they said that Jesus is alive, you know what he did? He took the 4 nails with which they pierced அதனாலதான் அவன் Jesus. சொன்னான், அந்த காயம் அந்த சைஸ் கரெக்டா இருக்கான்னு நான் பார்த்தாதான் நான் விசுவாசிப்பேன். And he says, only if that size is correct in his hand, I will believe. அந்த இடத்துல தோமாவே நான் உனக்காக வந்தேன்லாம் சொல்லல, அவனை பார்த்து சொன்னாரு, இனிமேலாவது சாகுற வரைக்கும் நீ எப்படி இருக்கணும், அவிசுவாசியாயிராமல் விசுவாசியாயிரான்னு சொல்லுங்க. And he did not say, Jesus did not say Thomas, but he said, be not unbelievers but believers. உயிர்த்தெழுந்த இயேசு 2 காரியத்தை குறித்து கோபப்பட்டார். Resurrected Jesus was angry for 2 things. மார்க் எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது, Turning to Mark the Gospel 16:14, அவர்களுடைய அவிசுவாசத்தை குறித்தும் அவர்களுடைய இருதய கடினத்தை குறித்தும் அவர்களை கடிந்து கொண்டார். he rebuked them for their unbelief and hardness of heart. அவிசுவாசம் தான் மிகப்பெரிய எதிரி. Unbelief a great enemy. தேவனை நீங்க அப்படியே விசுவாசிக்கணும். You have to believe God as தேவன் such. உண்டு என்றும் தன்னை தேடுகிறவர்களுக்கு அவர் பலன் அளிக்கிறவர் என்றும் நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். Believe that God is there and he is a rewarder of them that seek him diligently. இந்த அவிசுவாசம் என்பது அது ஒரு பொல்லாத இருதயம். Unbelief is an evil heart. அது உங்களில் இராதபடி நீங்கள் எச்சரிக்கையா இருங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. And the word of God says, take heed that ye fall not into it. அவிசுவாசம் இருந்தா இயேசு டைரக்டா நின்னா கூட அற்புதம் நடக்காது. If you have unbelief, even if Jesus directly appears, wonders cannot take place. எபிரேயர் 3:12 இந்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. Hebrews 3:12 says this. ஏனென்றால் அவிசுவாசம் தேவனை விட்டு உங்களை விலக வைக்கிறது. Because faith, unbelief will make you fall from God. அவிசுவாசம் உங்களை அற்புதங்களை விட்டு விலகி போக வைக்கிறது. Unbelief will make you depart from wonders. அவிசுவாசம் தேவனுடைய சமூகத்தை விட்டு உன்னை விலக்குகிறது. Unbelief will take you away from the presence of God. இங்கே நாம் பார்க்கும் பொழுது விசுவாச பரீட்சை. Here, the trying of faith. மற்ற பரீட்சைகள் எல்லாம் நீங்க ஜெயிச்சிரலாம். Other trials you can prevail. நீங்க சம்பளம் வாங்குன உடனே அப்படியே எண்ணி கரெக்ட்டா தசமபாகத்தை எடுத்து ஒதுக்கி வச்சிருவீங்க. Soon after you receive the income, immediately you count and set aside the tithes. இல்ல பிசினஸ்ல கிடைச்சதுன்னா உடனே 10 எவ்வளவு உடனே அதை எண்ணி சில்லறை கில்லறெல்லாம் போட்டு முடிச்சு வச்சிருவீங்க. தொடக்கூடாது, இது கர்த்தருக்கு உரியது. Maybe in the even in the business, you may set aside the tithes saying it is for God. நேத்து ஒரு ஃபேமிலி இடையில ஒரு ஃபேமிலி என்னைய பார்த்தாங்க. Yesterday, that is meanwhile, a family visited me. அவங்க எனக்கு கடன் இருக்குன்னு சொன்னாங்க. They said, I have the debts. நான் சொன்னேன், இன்னுமா கடன் அடையலன்னு சொன்னேன். I said, still, do you have the debts? இல்ல 2 லட்சம் தான் கடன் இருக்கு. Only 2 lakhs. நான் திடீர்னு டக்குன்னு அந்த சகோதரன்ட்ட கேட்டேன், உனக்கு எவ்வளவுதான் சம்பளம்? Then suddenly I asked the brother, how much is your income? இத்தனை வருஷம் ஃபாரின்ல இருக்கிற கடன் அடைக்கலையா? And you have not paid up your debts yet? உடனே அந்த சகோதரன் சொன்னாரு, அது 1,70,000 ரூபாய் சம்பளம். The brother said, 1,70,000. 2 லட்சம் கடனை 2 மாசத்துல தீர்த்துடலாமே அப்படின்னு. And then I said, within 2 months you can finish your debts. உடனே அந்த சிஸ்டர் பிடிச்சுக்கிச்சு, இன்னைக்கு தான் இந்த மனுஷன் உண்மையவே பேசுறான். Soon the sister said, this man speaks truth today. இதுவரைக்கும் இந்த ஆளு என்கிட்ட உண்மையவே சொல்லல. Until- 10,000 ரூபாய் தசமம் கொடு அப்படின்னு சொன்னான். இன்னைக்கு பாருங்க, மாசம் இந்த ஆளு 70,000 ஏமாத்தி இருக்கிறான். Until today he just said 10,000 will be the tithes, but today you see his salary is 1,70,000. ஆனா இந்த கடனை அடைக்கிறதுக்கு அவங்களுக்கு சிந்தை வரல. And they did not have the mind to pay off the debts. நீங்க எப்படி இருக்கீங்க? How are you? நீங்க தசமபாகம்னா ஜெயிச்சிருவீங்க. If you will be successful in ஒயிட் அண்ட் tithes. ஒயிட் போடணுங்கறா ஜெயிச்சிருவீங்க. And even in your uniform, white and white, you will prevail. அப்படிதானே? மீசை எடுக்கணும், நகை எடுக்கணும்னா என்னெல்லாம் எடுக்கணும்லாம் எடுத்துறலாம். In the matter of taking up your jewels and mush, you will be. விசுவாச பரீட்சையில் உங்களால் நிற்க முடியுமா? But will you pass in the test of faith? முதலாவது இந்த பரீட்சை வர்றதுக்கு முன்னால உங்களை நீங்களே பரீட்சை பார்க்கணும். First of all, even before this trial comes, you test yourself. ஒரு பரீட்சைக்கு நம்ம போறதுக்கு முன்னால நாமே பரீட்சை எழுதணும். Even before we could go to a trial, we have to write the இந்த test. ஸ்கூல்ல பாருங்க, அவங்களே மாடல் எக்ஸாம் எல்லாம் நடத்திக்கிட்டே இருப்பாங்க. In the schools, they have the model examinations. நல்லா படிக்கிற பிள்ளைங்க தாங்களே தனியா உட்கார்ந்து வீட்ல உட்கார்ந்து என்ன செய்யும், நல்லா எழுதி பார்ப்பாங்க. Bright students, they will sit in their home and learn for themselves. அப்படிலாம் அவங்க பிராக்டிஸ் பண்றாங்க. As they have such practices. அதுதான் நல்லது. That is good. பைபிள் என்ன சொல்லுது? What does the Bible say? நீங்கள் உங்களை நீங்களே பரீட்சித்து பாருங்க. Try yourself, examine yourselves. விசுவாச பரீட்சையில சபைக்கு முன்னால, உலகத்துக்கு முன்னால, குடும்பத்துக்கு முன்னால, சமுதாயத்தின் மத்தியில, உலகத்தின் மத்தியில நீ நின்னு விசுவாச பரீட்சையில தோற்று போகிறதை விட முதலாவது நீ உன்னை நீயே சோதித்து பார்த்து உன்னை டெவலப் பண்ண. Rather than getting defeated in the trial of faith before your family, before your society and church and the world, you examine yourself. 2 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரத்தை நாம் பார்க்கும் பொழுது, 2 Corinthians chapter 13. அங்கே 2 கொரிந்தியர்ல நாம் பார்க்கும் பொழுது, Where we see 13ஆம் அதிகாரத்துல chapter 13 5, 6 வசனங்கள் வாசிக்கலாம். 5 and 6. நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களோ என்று உங்களை நீங்களே
நீங்களே சோதித்தறியுங்கள், உங்களை நீங்களே பரீட்சித்து பாருங்கள். இயேசு கிறிஸ்து உங்களுக்குள் இருக்கிறார் என்று உங்களை நீங்களே அறியீர்களா? நீங்கள் பரீட்சைக்கு நில்லாதவர்களாய் இருந்தால் அறியீர்கள், நாங்களோ பரீட்சைக்கு நில்லாதவர்கள் அல்லவென்பதை அறிவீர்கள் என்று நம்புகிறேன். Examine yourselves whether ye be in faith, prove your own selves, know ye not your own selves, how that Jesus Christ is in you, except ye be reprobates. But I trust that ye shall know that we are not reprobates. நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களோ இல்லையோ என்று நீங்களே உங்களை சோதித்து பாருங்க. Examine yourselves whether ye be in the faith. விசுவாச பரீட்சை வந்துட்ட பிறகு நீ மாட்டிக்கிட்டு முழிச்சுக்கிட்டு முன்னுக்கும் பின்னுக்கும் தடுமாறிக்கிட்டு சபையை விட்டு ஓடுறதை விட இப்பமே உங்களுக்குள்ள விசுவாசம் இருக்கா இல்லையான்னு நீங்க செக் பண்ணுங்க. Rather than you stumble in your test of faith and leave the church, now you examine whether you be in the faith. அப்படித்தான் பைபிள் சொல்லுகிறது. That's what the word of God says. நீங்கள் இயேசு கிறிஸ்து உங்களுக்குள் இருக்கிறார் என்று நீங்கள் அறியீர்களா? Know ye not that Jesus Christ is in you? நீங்கள் பரீட்சைக்கு நில்லாதவர்களா இருந்தால் அறியீர்கள். If ye are reprobates, you do not know it. நீங்களே உங்களை பரீட்சித்து பாருங்க. Test yourself. நான் அதனால தான் அடிக்கடி பிரசங்கத்துல சொல்லுவேன். Very often I used to say in the message, பிசாசு துரத்துற இடத்துல போய் உட்கார்ந்து ஜெபிச்சு பாரு. you go and pray in the place where they cast demons. உனக்கு அந்த gift இருக்கா இல்லையா? Whether you have the gift or not. ஹாஸ்பிடல்ல போய் ஜெபிச்சு பாரு. Go and pray in the hospitals. வியாதிகளை குணமாக்க கூடிய வரம் உனக்கு இருக்கான்னு டெஸ்ட் பண்ணி பாரு. And test whether you have the gift of healing the sick. பிரச்சனைகளுக்காக ஜெபிக்கிறவங்க மத்தியில போய் உட்கார்ந்து ஜெபிச்சு பாரு. Try to pray for those who are in the problems. உனக்கு தீர்க்க தரிசனமோ இருக்கான்னா அது வெளிப்படும். And there you can understand whether you have gifts of prophecy and நீங்க vision. உங்களுடைய இருக்கிற gift நீங்க ஆபரேட் பண்ணி பாருங்க. Try to operate the gift that is given to you. உங்களுடைய விசுவாசத்தை நீங்க சோதித்து பாருங்க. Examine your faith. நீங்க உங்களை நீங்களே செக் பண்ணி பாருங்க. Check yourself. முந்தியெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா டாக்டர்ட்ட போனாதான் அவர் சுகர் எவ்வளவு இருக்குன்னு சொல்லுவார். In the earlier days, when you go to the doctor, they'll say how much you are in diabetes. இப்ப நம்ம வீட்லயே எதை வச்சிருக்கோம்? ஒரு சின்ன ஒண்ணு வச்சிருக்கோம். But right in our house today, we have the diabetes checking machine. டாக்டர்லாம் இப்ப தேவையில்லை, இவங்களே இப்ப டாக்டர் ஆயிட்டாங்க. Doctors are not needed today, the machine is enough. இவங்களுக்கே தெரியுது, இப்ப ஒரு ட்ரிப் அடிச்சு பார்த்தா என்ன தெரிஞ்சிரும்? எத்தனை இது கூடி இருக்கா குறைஞ்சிருக்கா? கூடி இருக்கா டக்குன்னு சப்பாத்திய கூட்டு. They themselves being the doctors, they can check, and if the diabetes is increasing, then they have the chapatis. உடனே அன்னைக்கு முழுசும் பார்த்தா ஆள் டல்லா இருப்பாங்க. யாரு கேட்டாலும் கூடி போச்சு. அன்னைக்கு ஃபுல்லா இவங்களே பிரசங்கம் பண்ணிட்டே இருப்பாங்க. கூடி போச்சு பயம். The whole day they will have the dull feeling because of the fear, and they will keep on saying the sugar has increased. உனக்கு சுகரை கண்டுபிடிக்கிறதுக்கு கர்த்தர் கிருபை கொடுத்திருக்கிறார்னா விசுவாசத்தையும் பரிசோதிக்கிறதுக்கு உனக்கு கிருபை தருவார். God has given you the grace to find out the diabetes, let him give the grace to stand in the உனக்கு faith. ஒரு விசுவாச பரீட்சை நீ வச்சிட்டு ஜெபிச்சு பாரு. Have a test for your faith and pray. ஆண்டவருடைய சமூகத்துல உட்காரு. Sit in the presence of God. ஒரு தாய்க்கு நடக்க முடியாத ஒரு பிள்ளை. A mother had a child who was lame. ஆனா அவங்களுக்கு விசுவாசம் அளவுக்கு அதிகமாக இருந்தது. But she had an immeasurable faith. அந்த விசுவாசத்துல அவங்க அப்படியே நின்னாங்க. And she stood for that faith. பிள்ளை வளர்ந்துச்சு ஆனா நடக்கல. Child grew but could not walk. ஆனா அவங்களுக்கு ஒரு விசுவாசம், என்னைக்காவது என் பிள்ளை நடக்கும். But her faith was that my child will walk. எப்படிப்பட்ட ஒரு விசுவாசம் பாருங்க. Look at her faith. அந்த விசுவாசம் ஒரு நாள் கனப்படுத்தப்பட்டது. One day that faith was honored. அந்த தாயிட்ட கர்த்தர் சொன்னாராம், உன் பிள்ளை இத்தனாம் தேதி மத்தியானம் 2:45 நடப்பான். The Lord said to that mother, on this particular date, your child will walk. அதே டைம் அந்த பிள்ளைக்கு ஆண்டவர் பேசினாராம். Exactly the same time the Lord spoke to the child. இத்தனாம் தேதி 2:45 மணிக்கு நீ நடப்பாய். At this date, at this time, you will walk. ஆனா சொல்லிட்டு சொன்னாராம், யார்ட்டையும் சொல்லாத. And he said, don't say it to anyone. அந்த வார்த்தையை கேட்ட உடனே அந்த பிள்ளையினுடைய ஆத்துமாவுக்குள்ள ஒரு மகிழ்ச்சி, முகம்லாம் மாறிடுச்சு. When that word came to the child, it had a rejoicing and his face changed. 2:45 நான் நடக்க போறேன். 2:45 I'm going to walk. இது முகம் மாறின உடனே தாய் உள்ள வந்தார். Its face changed and the mother came in. என்ன முகம் வித்தியாசமா இருக்க, என்ன நடந்துச்சுன்னு கேட்டா. Your faith is different, what happened? யார்ட்டையும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டார் இல்லையா? And he said, don't say to anyone. இல்ல ஒண்ணு இல்ல, நான் சும்மா தான் இருக்கேன் அப்படின்னு. The child said, no, nothing. அப்ப அந்த தாய் சொன்னாலாம், என்ன இத்தனாம் தேதி 2:45 நடப்பேன்னு கர்த்தர் சொன்னாரா? The mother said, did God say to you that you will walk in this date and time? இந்த பிள்ளைக்கு ஒரே குழப்பம், நம்ம ஏதோ புலம்பிட்டோமோ? This child was confused. Did I confuse and tell?
பேசும்போது நம்ம சத்தமா ஏதோ புலம்பிட்டோம் போல் இருக்கு, இந்த அம்மா கேட்டுடுச்சு போல் இருக்கு அப்படின்னு யோசிச்சா. And it thought, when the Lord spoke to me, maybe I would have murmured out, that's why my mother is telling. அப்ப நான் புலம்பிட்டேனான்னு கேட்ட உடனே அந்த தாய் சொல்லிச்சா, நீ புலம்பல, உன்னிடத்துல பேசின அதே கர்த்தர் என்கிட்டயும் பேசினார். Then the mother said, not you, but the Lord who spoke to you spoke to me. அது அந்த கிராமம் முழுசும் பரவிடுச்சு. And it spread throughout the village. கரெக்டா 2:30 கூட்டம் கூடிடுச்சு. 2:30 the crowd was அது up. எப்படிங்க நடக்கும்? How can it happen? அது என்ன டைம் போட்டு வந்து அவர் என்ன அப்பாயின்ட்மென்ட் டைம் கொடுத்தா சந்திக்கிறாரு. Will God visit man with the appointment time? கரெக்டா 2:30 அந்த ரூம் முழுசும் ஒரு மேகம் மாதிரி வந்து இறங்கிடுச்சு. Sharp 2:30 a cloud covered the room. ஒருத்தனுக்கும் கண்ணு தெரியல. Nobody could see. எல்லாருக்கும் குருட்டாட்டம். All were blinded. கரெக்டா 1/4 மணி நேரம் கழிச்சு 2:45 அந்த பிள்ளை எந்திரிச்சு நடந்துட்டா. கர்த்தர் அந்த மேகத்துக்குள்ள வந்து தொட்டு எழுப்பி விட்டார். 15 minutes after that, the Lord came in the cloud, touched and healed the child. ஆண்டவர் இன்றைக்கு ஜீவிக்கிறார். That Jesus is alive even உங்களுடைய today. விசுவாசத்தை நீங்க பரீட்சித்து பாருங்க. Test your faith. சின்ன வியாதி வரும் பொழுது விசுவாசத்தை ட்ரையல் பண்ணணும். Even in little sickness, try your faith. அப்படின்னு உடனே என்னத்தை போட்டா அது சரியாகும்னு ஓடக்கூடாது. இது ஒரு 2 நிமிஷத்துல சரியாயிரும். That doesn't mean that you have to run saying, what should you do to heal your sickness? நீங்க ஒரு பிள்ளை கீழே விழுதுன்னு வச்சுக்கோங்களேன், அது விழுந்த உடனே நீங்க அதுக்கு விட வேகமா போய் விழுந்து தூக்குனீங்கன்னா அது அப்படியே படுத்துக்கிட்டு சினிமால இருந்த மாதிரி ஓன்னு ஆளும். நீங்க தூக்குன பிறகுதான் நிப்பாடும். எலும்பே அப்படின்னா போதும், சரி இவங்க கண்டுக்குள்ள விழுக்குன்னு அது பாட்டு கிளம்பி போகும். If your child is falling, then you run behind it, it will cry even more. But if you say, you rise up, and it will rise up. சும்மா லேசா சின்னதுக்கெல்லாம் நில்ல. இது வந்து நம்ம இந்த மார்க்கம் வந்து பனங்காட்டு நரின மாதிரி சலசலப்புக்கெல்லாம் அஞ்சவே கூடாது. And we should be like the fox in the farmyard, because it will not be afraid of the wrestling. பைபிள் சொல்லுகிறது இந்த மார்க்கத்துல வந்துட்டேன்னா பயமும் திகிலும் உள்ளவன் பைபிளை வைத்துவிட்டு ஓடிவிட கடவன். And in the word of God it is said, he that is fearful and afraid, let him flee away. அப்படிதானே சொன்னாரு? Did he not? நியாயாதிபதிகள் 7ஆம் அதிகாரத்துல Judges chapter 7. நம்மெல்லாம் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமா பரீட்சை வைப்போம். கர்த்தர் அங்க வைக்கிற பரீட்சையை பாருங்க. We keep the test for various things in different ways, but look at the test God keeps. யுத்தகளத்துக்கு போகணும்னா அவனுக்கு பயிற்சி இருக்கணும். If they have to go for the battlefield, they should have the practice. அவனுடைய திறமைகளுக்கும் அவனுடைய சரீர ஃபிட்னஸ்க்கும் தான் பரீட்சை. And they have the training for the fitness of the body and the expertness. இங்க யுத்தத்துக்கு போறவனுக்கு முதல்ல கர்த்தர் ஒரு பரீட்சை வைக்கிறார். But God keeps here a test for those who go to the battle. 3ஆம் வசனம் நியாயாதிபதிகள் 7:3. Judges 7:3. ஆகையால் பயமும் திகிலும் உள்ளவன் எவனோ அவன் திரும்பி கீலேயாத் மலைகளிலிருந்து விரைவாய் ஓடிப்போக கடவன் என்று நீ ஜனங்களின் செவிகள் கேட்க பிரசித்தப்படுத்து என்றார். மொத்தம் 32,000 பேர் வந்திருந்தாங்க. Altogether 32,000. மொத்தம் வந்தது 32,000 பேர். Altogether 32,000. ஆண்டவர் பார்த்தார், என்ன இவ்வளவு பெரிய கூட்டம் வந்துருச்சு, இதெல்லாம் உண்மையா பொய்யா ஒண்ணுமே புரியல. The Lord said, such a huge crowd, is it true or not? உடனே ஒரு அனௌன்ஸ்மென்ட் கொடுக்கிறார். He soon gave an announcement. 32,000 பேர் நிக்கிறான் யுத்தத்துக்கு வந்துட்டேன்னு சொல்லி. 32,000 come to the battle. 32,000 பேரையும் கூப்பிட்டு கர்த்தர் ஒரு வார்த்தை சொல்ல சொன்னார். வேற ஒண்ணும் சொல்லாத, பயமும் திகிலும் இருக்கிறவன் ஓடிடு அப்படின்னு சொல்லினார். And the Lord said, you just say one word to the 32,000. He that is fearful and afraid, let him நான் flee. இப்ப சொல்றேன், சாவுக்கு பயந்த விசுவாசி எல்லாம் எந்திரிச்சு இந்த சபையை விட்டு வெளியே போயிடுங்க. And even now I say, all the believers who are afraid of death, leave the church. வறுமை, தருத்தரம், போராட்டங்கள், பிரச்சனைகளை கண்டு பின்வாங்குகிறவர்கள் இந்த மார்க்கத்தை விட்டு நீங்கள் போய்விடுங்கள். Those who want to backslide, looking at the poverties and the trials, please leave this church. நீங்க இப்ப போகல. But now you are not going. ஆனா அன்னைக்கு என்ன நடந்துச்சு தெரியுமா? But that day what happened? 22,000 பேர் ஒரே ஓட்டமா ஓடியே போயிட்டாங்க. 22,000 they fled away. அதான் அங்க நடந்த பெரிய கேடு. That is the great thing that இப்ப happened. மீதி 10,000 பேர் நிக்கறாங்க, 10,000 பேர் நிக்கறாங்க. Rest 10,000. அடுத்து ஒரு பரீட்சை வைக்க The சொன்னார். next test. தண்ணி எப்படி குடிக்கறான்னு டெஸ்ட் பண்ணு. Test to see how they drink the water. அவங்களை கொண்டு போய் ஆற்றருகே இறக்கி விடு. And you go and drop them beside the river. அங்கே நான் அவர்களை 4ஆம் வசனம் வாசிங்க. 4th verse. பரீட்சை எப்படி இருக்கு? கர்த்தர் கிதியோனை நோக்கி, ஜனங்கள் இன்னும் அதிகம், அவர்களை தண்ணீர் அண்டைக்கு இறங்கி போக பண்ணு, அங்கே அவர்களை பரீட்சித்து காட்டுவேன். உன்னோடே கூட வரலாம் என்று நான் யாரை குறிக்கிறேனோ அவன் உன்னோடே கூட வரக்கடவன். உன்னோடே கூட வரலாகாது என்று நான் யாரை குறிக்கிறேனோ அவன் உன்னோடே கூட வராதிருக்க கடவன் என்றார். இங்கே ஒரு பரீட்சை. A test here. என்ன பரீட்சை? What test? தண்ணீர்கள் அண்டையில கொண்டு போய் விடு. Go and give them unto the water. அவன் கையில எடுத்து குடிக்கிறானா
whether he is drinking from his hand இல்ல நாய் நக்குற மாதிரி நக்குறானா or if he is lapping the water as a அவன் dog, எப்படி குடிக்கிறான்னு டெஸ்ட் பண்ணு. you test how they drink. அதுல நான் சொல்ற மாதிரி குடிக்கிறவனை மட்டும் செலக்ட் பண்ணி யுத்தத்துக்கு கொண்டு வானார். And you select only those people who drink as I say and bring him to the battle. தங்கள் கைகளால் அள்ளி தங்கள் வாய்க்கு எடுத்து நக்கிக் கொண்டவர்கள் மொத்தமே 300 பேர். Only 300 people who were putting their hand to their mouth being drinking water. மற்றவங்க எல்லாம் எப்படி செஞ்சாங்க தெரியுமா? Rest what did they do? போய் ஆத்துக்கிட்ட போய் முழங்கால் போட்டு அப்படியே தலைகீழ வச்சு குடிச்சிட்டு இருந்தான். They were on the knees upon near the river and they were drinking as a dog. கையில எடுத்து அழகா குடிக்கிறானே அவனை மட்டும் தான் எடுத்து வைன்னு சொன்னார். Only those who drank keeping upon their water upon their hand they were selected. முடிந்த உடனே உங்களுக்கு சாப்பாடு கொடுக்கப்படும், எப்படி சாப்பிடுகிறீர்கள் என்று பரீட்சிக்கப்படும் அப்படினா போதும். எப்படி இருக்கும்? And it may be said, soon after this service, food will be given to you and it will be tested as to how you eat. அந்த காலத்துல எல்லாம் வீட்ல எல்லாம் பெருக்குனா குனிஞ்சு பெருக்கணும்பாங்க, உட்கார்ந்து சாப்பிடணும்பாங்க, தலைய குனிஞ்சு சாப்பிடணும்பாங்க, விரல விலக்கிட்டு சாப்பிட கூடாதும்பாங்க. இதுக்கெல்லாம் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு முறை வச்சிருந்தாங்க. In those days they had various formalities for everything that they do. Even if they have to broom, they have to bend down and do, and for eating they எல்லா have to வீட்லயும் sit. சின்ன கதவு தான் வச்சிருப்பான். எல்லா வீட்லயும் சின்ன டோர் தான் வச்சிருப்பான். Only a little door in every house. என்ன செய்யணுமா? வீட்டுக்குள்ள வரும்போது எப்படி வரணும்? தலைய வணங்கி வரணும். They have to bend down their head and get into இப்ப the அப்படி இல்ல. house. அது But வாட்டுக்கு now கோட்டை கதவு மாதிரி வச்சிரலாம். அது வாட்டுக்கு நேரா போயிட்டு வந்துடலாம். it's like a big fort, you can straight go in. அன்னைக்கு வந்து பிளேட்டை தரையில வச்சு சாப்பிடணும்பாங்க. In those days they have to have the plate in the floor. இப்போ நேர வாய்க்கு நேர டேபிள்ல வச்சு என்ன செஞ்சிரோம்? But now they have the table near their mouth and eat. ஒண்ணும் ஆண்டவர் இதுல கூட ஒரு பரீட்சை பண்ணி பார்த்தாரு. And God tested them even for this. இந்த நேரத்துல இவன் எப்படி தண்ணி குடிக்கிறான்? At this time how they are drinking the water. போய் முழங்கால போட்டு நக்கிக்கிட்டு இருக்கறானா இல்ல கையில எடுத்து அழகா குடிச்சிட்டு ஸ்பீட் பண்றானான்னு பார்த்தாரு. Is he on his knees and lapping as a dog or is he taking it in his hand and drinking? பரீட்சிக்கப்பட்டவர்கள் தான் ஜெயிக்கிறவர்கள். The tested ones are the overcomers. தேவன் நம்மை பரீட்சித்து பார்க்கிறார். God tests us. அதுக்கு முன்பாக நாம் செய்ய வேண்டியது நம்மை நாமே பரிசோதிக்கணும். Even before that we have to examine ourselves. நீங்க பாருங்க, ஒரு யுத்தத்துக்கு போறதுனாலோ ஒரு ஸ்போர்ட்ஸ்க்கு போறதுனாலோ ஒரு பரீட்சைக்கு போறதுனாலோ அதுக்கு முன்னாலேயே அவங்க பயிற்சி எடுக்கறாங்க. Today even before they go to the war or sports or even for an examination they have a practice. அதுபோல நீங்களும் உங்களை நீங்களே பரீட்சித்து பாருங்க. Likewise examine yourself. கொஞ்சம் கொஞ்சமா நீங்க உங்களை நீங்களே பரிசீலிச்சு பார்த்து அப்படி வரும்பொழுது விசுவாச பரீட்சையில நீங்க ஜெயிச்சிரலாம். Check yourselves little by little and finally you can be an overcomer in the test of faith. முதலாவது பரீட்சை என்பது விசுவாச பரீட்சை. First trial is the test of faith. இன்னைக்கு அதில अनेகர் நிற்பது இல்லை. Today many are unable to stand. ஏன் பரீட்சையில நிக்க முடியல? Why are ye not able to stand? தோல்விக்கான காரணங்களை நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டியது அவசியம். Let us search the reasons of defeat. 2 தீமோத்தேயு 2 Timothy 3 அதிகாரம் chapter 3 8 வசனத்தை பார்க்கும் பொழுது and verse 8. எம்னேயும் எம்பிரேயும் மோசேக்கு எதிர்த்து நின்றது போல இவர்களும் சத்தியத்துக்கு எதிர்த்து நிற்கிறார்கள். இவர்கள் துர்ப்புத்தியுள்ள மனுஷர்கள், விசுவாச விஷயத்தில் பரீட்சைக்கு நில்லாதவர்கள். Now as Jannes and Jambres withstood Moses, so do these also resist the truth, men of corrupt minds reprobate concerning the faith. இவர்கள் விசுவாச விஷயத்தில் பரீட்சைக்கு நில்லாதவர்கள். These people were reprobates not in the faith. அதுக்கு காரணம் என்ன? Reason, இவர்களுக்கு 3 காரியம் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. 3 things mentioned of these people. விசுவாச பரீட்சையில தோக்கிறதுக்கு 3 காரணங்கள். 3 reasons for failing in the test of faith. நீங்க பாருங்க, சில பிள்ளைங்க பரீட்சை எழுதும்போது பேப்பர் கொடுத்த உடனே அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கும். Some students when they are given the question paper in the examination they keep on இந்த looking. क्वेश्चन பேப்பரை திருப்பி பார்க்கிறதுக்கே இவங்களுக்கு 25 நிமிஷம் ஆயிடும். 20 minutes to just turn the question paper and see. திருப்பி இவங்க ஸ்டார்ட் பண்ணி போகும்போது 25 நிமிஷம் பரீட்சை எழுத வேண்டியதெல்லாம் எழுதாம நிக்கும். And finally they will have just 25 minutes to write the examination. அதனால அவங்களுக்கு பாதி கேள்வி எழுத முடியாமலே வெளியே வந்துருவாங்க. Because of which they are unable to write half questions. ஒவ்வொரு டீச்சர்ஸும் எப்படி கோச் பண்ணிருக்காங்களோ அதுதான் அந்த பிள்ளைங்க ஃபாலோ பண்ணும். And the children will follow the coaching of every teachers. நமக்கு டீச்சர் கோச்சர் எல்லாரும் இயேசுதான். All our coach and teacher is our Jesus. அவர் எப்படி நின்றாரோ அதே மாடல்ல தான் நம்ம போகணும். And we have to follow the model that he has stood in. இவர்கள் பரீட்சையில் நிற்க முடியாததுக்கு 3 காரணங்கள் அங்கே சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது. 3 reasons why these people were reprobates. ஒன்று, மோசேக்கு அவர்கள்
எதிர்த்தார்கள். One, they withstood Moses. இரண்டாவது அவர்கள் சத்தியத்துக்கு எதிர்த்தார்கள். Two, they were against the truth. மூன்றாவது அவர்கள் துர்ப்புத்தியுள்ள மனிதர்கள். Three, they were corrupt-minded. இந்த மூன்றுமே அவர்களை விசுவாச விஷயத்தில் நிக்க முடியாமல் வைத்து விட்டது. These three things made them fail in the test of faith. இப்ப நீங்க பாருங்க, நல்லா படிக்கிற பையங்க இருப்பாங்க. Today they will be good, brilliant students. ஆனா ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து சில தவறுகள் செய்திருவாங்க. But joining with the friends, they happen to commit mistakes. அதனால அந்த காலேஜ் அவனை எக்ஸாம் எழுத விடாம அவனை வெளியே தள்ளிடுது. Because of which the college removes them not writing the அவங்க examination. நல்ல திறமை உள்ளவங்க தான். They are able. தவறான பழக்க வழக்கங்கள் அவருடைய வாழ்க்கையை சீரழித்து விடுகிறது. But their wrong friendships and habits had made them wrong. இப்படி எத்தனையோ நம்முடைய பிள்ளைகள் கூட இருக்கிறாங்க. Even today many of our children are like that. அநேக பிள்ளைகள் வாழ்க்கையில முன்னேற முடியாமல் இருக்கிறது காரணம் அவங்களுக்கு படிப்பறிவு இருக்கும், ஆனா சுபாவங்கள்ல தோல்விகள் இருக்கும். Many children are unable to progress in their life because they will be good literates but they will have no character. நான் கேரளால ஒரு வீட்டுக்கு போனேன். I went to a house in ஊழியத்துல Kerala. அவங்க ரொம்ப பிரயோஜனமானவங்க, Very useful for the ministry. நல்ல வசதி உள்ளவங்க. Good convenient அந்த people. பையனை சேலத்துல படிக்க வச்சிருந்தாங்க. And they made their child study in அவனும் Salem. நல்ல யுனிவர்சிட்டி ரேங்க் அடிக்கிற மாதிரி படிச்சிட்டு வந்தான். That son studied for the university rank. ஆனா திடீர்னு என்ன நடந்தது? But suddenly what happened? ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து ஒரு பிரச்சனையில சிக்கிட்டான். He joined with the friends and entangled in a அது problem. பெரிய குழப்பமாயி காலேஜ் ஸ்ட்ரைக் வரைக்கும் போயிருச்சு. That became a big confusion and went to the college strike. லோக்கல்ல கூட அவனுக்கு பிரச்சனை ஆயிடுச்சு. And he had the problem even in that. லோக்கல் ஏரியால. Even in his local. அப்படினால அவன் அங்கிருந்து தப்பி வீட்டுக்கு போயிட்டான். Because of which he had to made an escape and அவனால abscond. சர்டிபிகேட் வாங்க முடியல, அந்த காலேஜுக்கே வர முடியாது, காலேஜ்ல அவனை படிக்கிறதுக்கு அனுமதிக்கவே கொடுக்க மாட்டாங்க. Now he could not get the certificate and they did not permit him to study in the college. அதுபோல So இந்த பாதையில வந்த பின்பு நீங்க ரட்சிக்கப்பட்டிருக்கலாம், அபிஷேகம் பெற்றிருக்கலாம். after coming in this path you would have been saved and anointed. எதிர்க்கிற ஒரு சுபாவம் இருந்தா உன்னுடைய விசுவாசம் நஷ்டப்படும். But if you withstand, resist, your faith will be lost. ஒன்று நடத்திப்பை எதிர்ப்பது. One, resisting the leading. இரண்டாவது சத்தியத்தை எதிர்ப்பது. Two, resisting the truth. இந்த ரெண்டுக்கும் முடிவு என்னன்னா உன்னுடைய புத்தி மாறி போய்விடும். End of these two is you will have corrupt mind. அவர்கள் துர்ப்புத்தி உள்ள மனிதர்களாய் மாறினார்கள். They were men of corrupt minds. கடைசில பாத்தீங்கன்னா விசுவாச விஷயத்துல பரீட்சையில அவங்களுக்கு நிக்க முடியல. Finally they were reprobates concerning the faith. நம்முடைய விசுவாச பாதையில நாம் ஏன் நிற்க முடியவில்லை என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். And let us consider why we are unable to stand in the path of faith. இன்னைக்கு நாம் நம்மை பரீட்சை பார்ப்பதை விட்டுவிட்டு Now forsaking examining ourselves, நாம் பரீட்சையில நின்று ஜெயிப்பதை விட்டுவிட்டு forsaking our standing in the faith and overcoming. ஆனா நம்மில் அநேகர் ஆண்டவரை பரீட்சை பார்க்கறாங்க. Many of us tempt God. ஆண்டவர் எங்க போனாரு? What did God do? ஆண்டவர் ஏன் பதில் செய்யல? Why did God not answer? ஆண்டவருக்கு கண்ணு இல்லையா? He has got no நான் eyes. எவ்வளவு ஆண்டவருக்காக செஞ்சிருக்கிறேன். I have done so much for the Lord. எனக்கு இப்படி ஆயிடுச்சே. Why this thing has என் happened? குடும்பத்துல இப்படி ஆயிடுச்சே. For my family it நான் என்ன happened. துரோகம் பண்ணேன்? What இப்படி treachery did I do? ஆண்டவரை இன்னைக்கு பரீட்சை பார்க்கிற ஒரு டீமா நம்ம மாறிறோம். Likewise we become a group of people who அது tempt பிரியமானவே God. அது தவறு. Beloved, that is wrong. சின்ன சின்ன காரியத்துக்கெல்லாம் ஒரு சிலர் ஆண்டவருக்கு டெஸ்ட் வச்சிட்டு இருப்பாங்க. Some people tempt God even for little matters. அது தவறு. That is வேதம் wrong. என்ன சொல்லுகிறது? What does the word of God say? உபாகமம் 6ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது Deuteronomy 6:16. இந்த குடிக்கிற தண்ணிக்காக ஜனங்கள் ஆண்டவரை பரீட்சை பார்த்தார்கள். The people tempted God for the water to drink. நீங்கள் மாசாவிலே செய்தது போல உங்கள் தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பீர்களாக. அங்கே தண்ணீருக்காக அந்த மேரிபாவின் தண்ணீர் அண்டையில் அவர்கள் பரீட்சை பார்த்தார்கள். Here they tempted God beside the waters of Meribah. ஆண்டவர் அழைத்தவர் உனக்கு தண்ணீர் தரமாட்டாரா? God called you, will he not give you water to உனக்கு drink? இன்னது தேவை என்று அவர் அறிந்திருக்கிறார். He knows your need. அவருக்கு எதையுமே எப்படியும் மாற்றி தர முடியும். He can change anything as he likes. இங்க சாப்பாடு விஷயத்துல அவங்க பரீட்சை பார்த்தாங்க. Here they tempted God for the water and the food. 78ஆம் சங்கீதம் 18ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது Turning to Psalm 78:18. அங்கே சாப்பாட்டுல அவங்க பரீட்சை பார்த்தார்கள். There they tempted God for the food. And they tempted God in their heart by asking meat for their lust. தங்கள் இச்சைக்கேற்ற போஜனத்தை கேட்டு தங்கள் இருதயத்தில் தேவனை பரீட்சை பார்த்தார்கள். ஆண்டவரை பரீட்சை பார்க்கிற விஷயத்தை பாருங்க, சும்மா சாப்பாடு விஷயத்துல டெஸ்ட் பண்றது. Look at the minor matters for which they tempted God, even just for the meats. ஆண்டவரை பரீட்சை பார்க்க கூடாது. We should not tempt God. ஆண்டவர் இருக்கிறாரா இல்லையானா அப்படியே நம்ம பேசுறது. Should we say, is God here or not? இன்னைக்கு அநேகர் ஆண்டவரை பரீட்சை பார்க்கிறோம். Today many people tempt God. உன்னுடைய உனக்கு தேவன் வச்ச பரீட்சையில நீ ஜெயிக்கணும்.
You have to prevail in the test God gives. உனக்கு பிசாசு வைக்கிற பரீட்சையில நீ ஜெயிக்கணும். You have to prevail in the trials Satan உனக்கு allows. நீயே ஒரு பரீட்சை வைத்து அதுல நீ ஜெயிக்கணும். You have to test yourself and prevail. ஆண்டவரை பரீட்சை பார்க்கிற பழக்கத்தை நீங்க விட்டுருங்க. Leave off the habit of tempting God. தேவனுடைய ஜனங்களே நாம் தேவனை பரீட்சை பார்ப்பதை நிறுத்துவோம். People of God, let us stop tempting God. பரீட்சை பார்ப்பது என்பது பிசாசினுடைய சுபாவம். Tempting God is the nature of the devil. ஆண்டவரை நீங்க பரீட்சை பார்த்தீங்கன்னா என்ன ஆகிறது? If you tempt God, what will happen? அதுதான் நம்முடைய வாழ்க்கையில மிகப்பெரிய தோல்வி. That is a great failure in your life. எபிரேயர் 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். Turning to Hebrews 3:9. எபிரேயர் 3:9. அங்கே உங்கள் பிதாக்கள் என்னை சோதித்து என்னை பரீட்சை பார்த்து 40 வருஷ காலம் என் கிரியைகளை கண்டார்கள். When your fathers tempted me, proved me and sought my works 40 years. ஆண்டவரை பரீட்சை பார்த்து ஆண்டவருடைய கிரியைகளை நம்ம பார்க்கலாம். ஆனா அந்த பரீட்சைகள் நமக்கு தோல்வியை கொண்டு வந்து விடுகிறது. We may tempt God and see the work of God, but that will bring defeat. இன்னைக்கு எத்தனை பேர் இப்படி பரீட்சை பார்க்கிறோம்? Today how many of us tempt God like this? பரீட்சை பார்த்தா நமக்கு அழிவு உண்டாகும். If we tempt, we will be destroyed. மத்தேயு 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது, Turning to Matthew 4:7. உன் தேவனாகிய கர்த்தரை நீ பரீட்சை பாராதிருப்பாயாக என்று ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. A word is said, thou shalt not tempt the Lord thy God. முதலாம் கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது, Again 1 Corinthians chapter 10 and அவர்கள் verse 9. தேவனை பரீட்சை பார்த்து அழிவை சந்தித்தார்கள். They tempted God and they were perished. தேவனை பரீட்சை பார்க்கும்போது நமக்கு அழிவும், தேவனை பரீட்சை பார்க்கும் பொழுது நமக்கு தோல்வியும் வந்து விடுகிறது. When we tempt God, destruction and failures come into us. இன்னைக்கு எத்தனை பேர் நீங்கள் பரீட்சையில் நிற்க போகிறீர்கள்? Today, how many of us are going to stand in the trial? சில நேரங்கள்ல கர்த்தர் நமக்கு பிசினஸ் டவுன் பண்ணுவாரு. God will bring down our business. உன் பிரேயர் எப்படி நீ பிக்கப் பண்ற? As to how you pick up in your prayer. உன்னுடைய முழங்கால் எப்படி ஆகுறது? As to how your knees are. நீ அதுக்காக அதிகாலை ஜெபத்துல நீ வர்றியா? As to how you attend the morning praising. நீ தேவ சமூகத்துல உபவாசம் எடுக்கறியா? As to how you fast in the presence of God. தேவன் டவுன் பண்றாருன்னா நீ தோற்று போகிறதுக்கு அல்ல, உன்னை சரிப்படுத்துறதுக்கு தான் ஏதாவது ஒரு பாதையில கொண்டு போவாரு. He puts your business down, takes you in that path, not to put you into defeat, but to set you right. சில நேரங்கள்ல ஆசீர்வாதத்தை அள்ளி கொடுப்பாரு. At times he will pour blessings without measure. நீ ஆண்டவரை விட்டு விலகி போறியா இல்ல அதுலயும் நீ தேவனுக்கு உண்மையா இருக்கிறாயா? To test whether you depart from God or you are faithful to God. முந்தைய பெந்தேகோஸ்தே வாழ்க்கையை நீங்கள் பார்க்கும் பொழுது, Considering the early Pentecostal days, கொடுக்காமல் சோதித்தார். he tempted without giving. ஆனா இப்ப உள்ள பெந்தேகோஸ்தே வாழ்க்கை என்ன? But in today's Pentecostal days, கொடுத்து சோதிக்கிறார். he gives and he tempts. அந்த காலத்துல நீங்க பாத்தீங்கன்னா சாப்பாடு இல்லாம ஊழியத்தை விட்டு போனவங்க ரொம்ப பேர் இருக்காங்க. In those days, many left the ministry without food. அவங்களுக்கு சாப்பாடு இல்லன்னு ஒரு நாள் 2 நாள் 3 நாள் பார்த்தாங்க, காம்பவுண்ட் வால் ஏறி குதிச்சு ஆடியார்ல ஓடுனவங்க எல்லாம் இருக்காங்க. They saw that they did not have food for 1 meal, 2 meal and 3 meal. Finally, they jumped and went away. நான் ஒரு இடத்துல ஊழியம் செய்தபோது, When I was serving in one place, அந்த ஊழியத்துல எனக்கு ஒரு சகோதரன் இன்டர்பிரட்டரா இருந்தார். there was a brother interpreter there. அவர்தான் அந்த சபையில ஒரு முக்கியமான விசுவாசி. He was an important believer of the church. அவர் ஒரு ட்ரஸ்ட் நடத்தினாரு. He was conducting a prayer. அதனால ஃபாரின் ஃபண்ட்ஸ் ரொம்ப வரும். And with that, he had the foreign funds. அதனால ஒரு சோசியல் வர்க்கும் பண்ணுவாரு, சபைக்கும் நல்லா ஹெல்ப் பண்ணுவார். He did the social work as well, assisted the church. அப்ப அங்க ஒரு பிசாசு பிடிச்ச ஒரு சகோதரியை கொண்டு வந்தாங்க. At that time, they brought a demon-possessed woman. நான் அந்த ஊர்ல ஒரு 3.5 மாசம் ஊழியம் செஞ்சேன். I just ministered for 3.5 months there. அதனால இவரை பத்தி எனக்கு தெரியாது. And I know this man. அவர்தான் என் கூடயே இருப்பாரு, அவர்தான் என் கூடயே வருவாரு, விசிட்டிங் வருவாரு, ஊழியத்துக்கு ஹெல்ப் எல்லாமே அவர்தான். He was all the time with me for visiting, for interpretation. ஆனா அந்த and for பிசாசு everything. பிடிச்ச சகோதரி வந்தது பொழுது, But when the demon-possessed came there, அது பயங்கரமா அலக்கழிச்சிட்டு இருந்துச்சு. it was vexing her soul. அப்ப நான் அந்த ஆவியை கடிந்து கொண்டு வந்தேன். I was rebuking that spirit. அப்ப அந்த ஆவிட்ட பேசிட்டு இருக்கும்போது, When I was speaking to that spirit, அது இன்னும் கொஞ்சம் ஆக்ரோஷமா கத்திச்சு. and it was furiously shouting. உடனே இந்த சகோதரன், ஏய் என்ன கத்துற அப்படின்னாரு. Then this brother said, why are you shouting? அது அப்படி திரும்பி பார்த்துச்சு. He turned to that brother. சாப்பாடு இல்லைன்னு சொல்லிட்டு ஊழியத்தை விட்டு வந்தவன் என்னைய வந்து ஏய் என்னென்ன கேக்குற அப்படின்னுச்சு. You left the ministry because you did not have food and now you are shouting at me. இவ ஊழியத்தை விட்டு வந்து விசுவாசியா மாறி கல்யாணம் கட்டி 2 பிள்ளைகள் பெத்து அதெல்லாம் ஸ்கூல் படிக்குது, எனக்கு இந்த சரித்திரமே தெரியாது. ஏய் என்ன கத்துற அப்படின்னு சொன்னதுக்கு அது அப்படி திரும்பி பார்த்து லைஃப் ஹிஸ்டரிய அப்படி வாசிச்சது பாருங்க. I never knew the life history of this brother, that he had left the ministry and then got married with 2 children, and now the devil told the life history. அப்படி திரும்பி பார்த்தவனே சொல்லிடுச்சு, நீ சாப்பாடு இல்லைன்னு சொல்லி ஓடி வந்தவன் தானே
இப்ப என்னைய வந்து நீ எப்படி துரத்த முடியும் போ தள்ளி போல. The devil just turned and said, "You just fled away for the food and now you are shouting at me." என்னைக்கோ சாப்பாடு இல்லன்னு ஊழியத்தை விட்டு வந்து கல்யாணம் கட்டி பிள்ளை பத்தி இத்தனை வருஷம் ஆனாலும் நீ என்னைய துரத்த முடியாது. He who left the ministry for the food's sake, now you can't chase me away. எப்படி இருக்கும் நீங்க பாருங்க. Look at the way it is. அதே சகோதரியே That same sister. ஒரு நாள் ஹால்ல உருண்டு போய் ஒரு ஓரத்துல ஒதுங்கிடுச்சு. One day she was rolling in the hall and finally went to a corner. அப்ப என்னைய ஒரு சகோதரன் பார்க்க வந்தான். Then a brother came to see me. அவன் ஹிஸ்டரி எனக்கு தெரியாது. I did not know his life also. ஆனா அவன் வந்தான், அவனை ஓரளவு எனக்கு தெரியும். ஆளு யாருன்னு தெரியும், விசுவாசி. I just knew him to a measure, he was a believer. இந்த ஆவி நான் ஆதிபரா சக்தின்னு இருந்துச்சு. This spirit said, I am Adi Parasakti. அகிலமே என் கண்ட்ரோல்ல தான் இருக்கு. And everything is in my control. நான் என்ன சொல்லிட்டேன்? I said, இந்த பாரு உன் பக்தன் ஒருத்தன் வந்திருக்கான் அப்படின்னு. see, your devotee is come here. படால்னு உருண்டுகிட்டு இருந்தது எந்திரிச்சு உட்கார்ந்துருச்சு. And the woman who was rolling stood up. எங்க என் பக்தன் எங்க வந்துட்டான்? It sat up and said, அதுக்கு அசிங்கமாயிடுச்சான் கீழ உருண்டிட்டு இருக்கறனால. It sat up and said, because it got ashamed because it was rolling down. டக்குன்னு எந்திரிச்சு உட்கார்ந்துச்சு. Suddenly sat up. அவன ஒரு ட்ரிப் அப்படி ஒரு கிளான்ஸ் ஒரு 2 செகண்ட் இப்படி பார்த்துச்சு. She gave a glance for 2 seconds on that brother. இவனை போய் என் பக்தன் சொல்லிட்டியே. This man is my devotee. இவன் கல்யாணத்துக்காக வேற சபையில போய் கல்யாணம் கட்டினவன், இவனை போய் ஏன் பக்தன் சொல்றான்? He went to another church for marriage and is he my devotee? பட்டுன்னு அது எவ்வளவு ஃபாஸ்ட்ல வருது பாருங்க அந்த குறி சொல்ற ஆவி. See how fast the familiar spirit comes up. சத்தியத்தை விட்டுட்டு கல்யாணத்துக்காக வேற சபையில கல்யாணம் கட்டினவனை போய் என்னுடைய பக்தன்ங்கறியா அப்படின்னு என்ன அர்த்தம்? அதை விட மோசமான ஆளுன்னு அர்த்தம். He who left the marriage for just for his he who left the truth just for his wedding, he is worse than me, the devil says. சரிதானே? ஆதிபராசக்தியினுடைய பக்தனை விட வெளியே போய் கல்யாணம் கட்டினவன் மோசமானவன் சொல்லுது. He who leaves the church and gets wedded is worse than the Adi Parasakti. அப்படிதானே? விசுவாச போராட்டத்துல வறுமையில நம்ம பிள்ளைங்க எல்லாம் டவுரி கொடுக்க முடியாம இருப்பாங்க. இங்க கல்யாணம் கட்டினா அழகு இல்ல, கழுத்துல ஒண்ணு இல்ல, காதுல ஒண்ணும் இல்ல, பணம் இல்ல, வீடு இல்ல, வசதி இல்ல, கருப்பா இருக்கு அப்படின்ட்டு நீ வேற சபையில போய் கல்யாணம் கட்டி நீ இழுத்துட்டு வரணும்னு பாத்தீங்கன்னா நீ நினைக்கலாம் பரலோகத்துக்கு போவேன்னு. No chance. Saying that none of your expectations about the proposal in this church is not satisfying you and you go outside and get wedded, then you have no chance in heaven. ஒரு அம்மா சொன்னாங்களா? One mother said, ஐயா நான் வந்து இந்த சபையில நானும் பிள்ளைகளை தேடி தேடி பார்த்தேன், என் ஃபேமிலிக்கு ஏத்த மாதிரி கிடைக்கவே இல்ல. Pastor, I am searching for a proposal right in this church but I did not get one. அப்ப பாஸ்டர் பாபி கேட்டார், அப்ப என்ன எங்க தான் போய் பண்ண பாத்தீங்கன்னு கேட்டார். Then Pastor Bobby said, where did you go and see the girl? வேற சபையில போய் பார்த்தேன், கிளி மாதிரியே இருந்துச்சு அந்த பிள்ளை. I went to another church, that girl was like a parrot. ஓகேன்ட்டார் அவர். He said okay. கொஞ்ச நாள் ஆச்சு, கல்யாணம் முடிஞ்சிருச்சு. The marriage was over after ஒரு few மாசம் days. கழிச்சு After a month, அந்த அம்மா வந்து அதே பாஸ்டர் பாபிட்ட சொல்லிச்சான், ஐயோ இந்த பொண்ணை கட்டிட்டு வந்து நான் படுற பாடு இருக்கே அப்படினா. the same mother said to that Pastor Bobby, see what a great suffering because of that girl. என்னம்மா? ஐயோ பெரிய போராட்டமா இருக்கு. What mother? She said it's a great conflict. கிளியை கொண்டு வந்திருக்கீங்கம்மா, அது கொத்தத்தமா செய்யும். You brought the parrot, it will bite you. ஐயோ பயங்கரமா பேசுறா. And she is talking terribly. கிளி வந்து அது நீ என்ன சொல்றே அதை திருப்பி சொல்லும். Yes, the parrot will say what you say. அதான் கிளியோட பழக்கம், அது கொத்தும், அது நீ பேசின மரியாதை எல்லாம் மாதிரிலாம் பேசும். அப்படிதான் நீ கட்டிட்டு வந்திருக்கிற. The parrot will pick you, the parrot will speak what you speak. Is it not the girl you bought like that? யோசிச்சு பாருங்க. Look at see. கல்யாணம் ஒரு பரீட்சை. Wedding is a trial. அதுல நீ விசுவாசத்துல நிக்கிறியா, வெளிய போறியா, சத்தியத்தை விடுறியா, விசுவாசத்தை விடுறியா, அழக பாக்குறியா, பணத்தை பாக்குறியா, நகத்தை பாக்குறியா, இது உள்ள ஒரு ஆத்மாவுல ஒரு பரிசோதனை நடத்திக்கிட்டே இருப்பார் ஆண்டவர். Hearing that matter, இதுல அம்மா டைவர்ட் ஆகுதா, அப்பா டைவர்ட் ஆகுறாரா, புள்ள டைவர்ட் ஆகுறானா, எல்லாம் தராசு நிக்குது சபையில. Here in this matter, the Lord will keep the balance to check your life, your soul, whether the mother or the father is diverting away from the truth. விசுவாச பரீட்சையில் நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்? How are you in the test of faith? நீங்களே உங்களை நீங்களே பரீட்சித்து பாருங்கள். Examine yourselves. வறுமையினால் ஒருவேளை உன்னை பரீட்சிப்பார், ஆசீர்வாதத்தினாலும் தேவன் உன்னை பரீட்சிப்பார். God may tempt you with weaknesses at the same time with blessings. கொடுக்கிற தெய்வம் கூரையை பிச்சிட்டு கொடுப்பாரு. God who gives you will click off the roof and give you.
அதுக்கு பிறகு நீ கோயிலுக்கு வர்றியான்னு பாப்பாரு. After that he will test whether you come to the faith home. நான் ஒரு இடத்துல ஊழியம் செஞ்சேன். I was ministering in a ஒரு place. விசுவாசி வந்து சொன்னாரு, A believer came and ஐயா said, இவனுக்கு பிசினஸ் இல்லாத இருக்கும்போது இவன் தான் கோயில்ல பாய் போடுவான். when he had no business, he used to lay the mats in the church. இப்ப பாத்தீங்களா But now, 10:30 கூட்டத்துக்கு கார்ல வர்றத பாத்தீங்களா அப்படினாரு. did you see him coming in the car at 10:30? நான் உடனே கூப்பிட்டு கேட்டேன், I called him and ஏப்பா asked, நீ பிசினஸ் இல்லாம ஒரு காலத்துல இருந்தேயாமே பாய் போட்டுட்டு இருந்தான். யாரு அந்த ஆள் சொன்னாரா இந்த ஆள் சொன்னாரா? அப்படித்தான் சொல்லுவானுங்க என்னைய பத்தி அப்படினாரு. I asked that brother, once you were laying mats without your business, and he pointed out to everyone and said, did that person and this person say? கர்த்தர் கொடுத்தும் பார்ப்பார் எடுத்தும் பார்ப்பார். God will test you giving and God will test you without giving. யோபு சொல்லுகிறார், கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். That's why Job says, God has given, God has taken away, blessed be the name of the ஆனால் Lord. நாம் ஆராதிக்கிற இயேசு பரீட்சிக்கப்பட்டவர், But our Jesus whom we worship is one tempted, பரீட்சையில் நின்றவர், he who stood for temptation, பரீட்சையில் ஜெயித்தவர். he who overcame temptation. அவர்தான் நம்முடைய மாதிரி. He is our example. உன்னுடைய பரிசுத்தத்துக்குரிய பரீட்சையில நீ ஜெயிக்கணும். You should prevail in your test for holiness. உன்னுடைய வாலிப பிராயத்துக்கு வருகிற பரீட்சையில நீ ஜெயிக்கணும். You should overcome your trial in your young stage. மாமிசம் பிசாசு நீ ஜெயிக்கணும். You should prevail over world, flesh and Satan. கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமையில ஜெயிக்கணும். You should overcome the lust of eyes and of flesh and pride of உலக life. ஆடம்பரங்களை நீ ஜெயிக்கணும். You should overcome the sumptuousness of the உன்னுடைய world. முடியை ஜெயிக்கணும். You should overcome உன்னுடைய Dress-ஐ ஜெயிக்கணும். your hair into your dressing. உன்னுடைய சிரிப்பை ஜெயிக்கணும். Even in your sleep. உன்னுடைய தூக்கத்தை You ஜெயிக்கணும். overcome your உன்னுடைய sleep. சாப்பாட்டை ஜெயிக்கணும். Overcome your food habits. உன்னுடைய அழகை நீ ஜெயிக்கணும். Overcome your beauty consciousness. எல்லாவற்றிலும் நீ ஜெயிச்சாதான் ஜெயஜீவியம். Overcome everything, you will have an overcoming கர்த்தர் life. ஒவ்வொன்றிலும் உனக்கு ஒரு பரீட்சை வைப்பார். God has a test for you in everything. இதுவரைக்கும் உனக்கு வச்ச பரீட்சையில நீ ஜெயித்திருக்கிறாயா? Hitherto have you prevailed in your test. தேவனுடைய கிருபையை சார்ந்து கொண்டால் இந்த விசுவாச பரீட்சையிலே நாம் ஜெயிக்கலாம். If you rely on God alone, you can overcome in your test. ஏசாயா 28:16 பார்க்கும் பொழுது அவர் பரீட்சிக்கப்பட்டதும் திட்டாஸ்திபாரமும் விலையேறப்பட்டதுமான மூலைக்கல்லாய் மாறினார். Turning to Isaiah 28:16, we see he became a foundation, a stone, tried stone and precious அவர் cornerstone. பரீட்சிக்கப்பட்டவர். Tried stone he அந்த is. பரீட்சைகள் எல்லாம் நின்றார். He who stood in the trial. அவர்தான் நமக்கு எக்ஸாம்பிள். He is our example. அவர்தான் நமக்கு முன்மாதிரியாக இருக்கிறார். He is our model. அந்த மாடலை தான் நம்ம பின்பற்ற வேண்டியது அவசியம். And we have to follow that example. நம்மில் எத்தனை பேர் இந்த நாட்களிலே அந்த பரீட்சிக்கப்பட்டவர் போல நாமும் பரீட்சிக்கப்பட்டு ஜெயித்திருக்கிறோம்? How many of you are being tempted and overcome even as God who was tempted? சில நேரத்துல வசனத்தை வச்சே நம்ம பரீட்சை பார்ப்பான் பிசாசு. Sometimes the devil will tempt us with the word of God. இப்படி சொல்லியிருக்க? It's said like this. அதுக்கு உங்க சபையில என்ன சொல்றாங்க? But what do you say in the மத்தேயு church? 4:7 இப்படி தான் பிசாசு வந்து அவர்ட்ட பேசினான். Matthew 4:7, Satan tempted Jesus that way. இப்படி தாறுமாறா ஜீவிக்கிறவங்க எல்லாம் இருக்கிறாங்க. There are people who live traversing like this. இயேசுட்ட வந்து சொன்னான், He came to தாள Jesus. குதியும் You jump down தேவ தூதர்கள் உங்களை கரங்களில் ஏந்தி கொண்டு போவார். and the angels will uphold you in their hand. நம்மள பாரு ஆள சொல்லிருந்தா என்ன செஞ்சிருப்போம்? If it has said to someone of us, நீங்க மலை உச்சியில நிக்கும்போது நீ தாள குதியும் தேவ தூதர்கள் தங்கள் கரங்களில் உங்களை ஏந்தி கொண்டு போவார்கள்னு சொல்லிருந்தா என்ன செஞ்சிருப்பீங்க? when you are in the pinnacle of the mount and the devil says, குதிச்சி செத்து சாம்பலா போயிட்டு இருப்பீங்க. and we would jump down and become nothing. அப்படிதானே? Is it not? இன்னைக்கு அநேகர் அப்படித்தான் விழுந்துறாங்க. Today many of us are like that. இயேசு சிலுவையில தொங்கினார். Jesus is hanging on நீ the cross. தேவகுமாரனானால் இறங்கி வா, உன்னை ரட்சித்துக்கொள், எங்களை ரட்சித்துக்கொள்னு சொன்னாங்க. If thou art the son of God, come down, save thyself and us. இயேசு இறங்கி வந்தாரா? Did Jesus இயேசு do? இறங்கி வரல. He did not come down. நீங்கள் சரியான விதத்துல சத்தியத்தை புரிந்து கொள்ள வேண்டும். Understand the truth clearly. உன்னுடைய பரிசுத்தத்தின் பரீட்சையின் காலம். It is a time for test of your holiness. உன்னுடைய பிரதிஷ்டையின் பரீட்சையின் காலம். A time of test for your நீ consecration. அறிந்த சத்தியத்துக்குரிய ஒரு பரீட்சையின் காலம். Time of test of your truth. சத்தியத்தை கேட்கும்போது இன்ட்ரெஸ்டா இருக்கும். Truth is interesting to hear. ஆனா பரீட்சை வரும்பொழுதுதான் உனக்கு வேதனை தெரியும். When trials come, the pain is seen. இதுவரை வந்த பரீட்சையில் ஜெயித்தவர்கள் பாக்கியவான்கள். Those who have prevailed in the test hitherto are blessed. ஒருவேளை நீங்கள் தடுமாறி இருந்தால் மறுபடியும் தேவனிடத்தில் கிருபையை பெற்று கடந்த காலங்களைப் போல மறுபடியும் நீங்கள் ஜெயிக்க உங்களை ஒப்புக்கொடுங்கள். If you have stumbled, then ask God for the grace and surrender yourself to overcome. இந்த மார்க்கத்துல வந்தா நீ ஸ்பீடா இருக்கணும். In this religion, you have to be speedy. இந்த மார்க்கத்துல வந்த பின்பு நீ சுறுசுறுப்பா இருக்கணும். You have to be smart enough.
இது அசதியாய் இருக்கிற காலம் கிடையாது. This is not the time to be slothful. தண்ணி குடிக்க சொன்னா முழங்கால போட்டு குப்புற விழுந்து அப்படியே நக்கிட்டு இருக்கிறது இல்ல. When you are asked யுத்த காலத்துல நிக்கிறவன் டக்குன்னு தண்ணி எடுத்து குடிக்கணும். When you are asked to drink the water, not that you have to be on knees and lap as dog, but you have to take it in your hand and drink. நீ சர்ப்பத்தை போல வினாவாய் இருக்க வேண்டிய ஒரு காலம். A time to be wise as a serpent. நாம் இந்த நாட்கள ரொம்ப உஷாரா இருக்க வேண்டிய டைம். We have to be very wise in these days. எனக்கு சில விசுவாசிகள் எல்லாம் ஏமாந்துட்டு வராங்க சிலர்ட்ட போய். And you see some believers are cheated. பணத்துல ஏமாந்துறாங்க. Cheated in their money. நிலத்துல ஏமாந்துறாங்க. Cheated in their land. பிசினஸ்ல ஏமாந்துறாங்க. Cheated in their business. பிரியமானவர்களே தயவு செய்து நீங்க சர்ப்பத்தை போல வினாவுள்ளவர்களா இருங்க. Beloved, be wise as serpents. ஆண்டவர்ட்ட கேட்டுக்கிட்டே இரு. Ask the Lord. உனக்குள்ள ஒரு பெல் அடிக்கும். And there will be a bell within you. ஆண்டவரே நான் போலாமா? Lord, shall I go? கொடுக்கலாமா? Shall I give? எடுக்கலாமா? Shall I be here? ஆண்டவர்ட்ட கேட்டுக்கிட்டே இருக்கணும். Keep asking the Lord. நீங்க இந்த விஷயத்துல ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு டைம். Time when we have to be very careful in all matters. ஒரு நாள் One day நான் நைட்ல தூங்கிட்டு இருந்தேன். when I was sleeping in the night, ஒரு ஊழியக்காரர் என்னைய பார்க்க வந்தாரு. அவரும் தூங்கிட்டு இருக்காரு. a servant of God came to see me. He was also sleeping. அவரு நானும் ஒரே பேட்ச். அதனால என் கட்டில அவரு கொடுத்துட்டு நான் கீழே படுத்திருந்தேன். Both of us in the same batch, therefore I gave my cot and I was sleeping down. திடீர்னு பாத்தீங்கன்னா என் காதுக்குள்ள எறும்பு போயிடுச்சு. Suddenly an ant went into my ear. பயங்கரமா திடீர்னு நைட்ல. Suddenly in the night. சம்பந்தமே இல்ல. நான் உடனே வேகமா எழும்பிட்டேன். I got up soon. எழும்பி நேரா பாத்ரூம்குள்ள போனேன். Went to the bathroom. தண்ணி எடுத்து கொஞ்சம் காதுல விடலாம். And splashed the water into my ear. நான் உள்ள போய் அந்த டப்புல கை வைக்க போறேன். ஆண்டவர் சொல்றார் இருட்டிலேயே போறேன். அப்ப ஆண்டவர் சொல்றாரு லைட்ட போடு ஃபர்ஸ்ட். I was just going in the dark and the Lord said, switch on the light. லைட்ட போடு. Switch on the light. தெளிவான சத்தம். A clear voice. லைட்ட போடு. Switch on the light. நான் அப்படியே திரும்பி பார்த்தா அவர் நல்லா தூங்கிட்டு இருக்காரு. I turned, saw the brother fast asleep. இங்க காதுக்குள்ள எறும்பு ஓடிட்டு இருக்கு. Here the ant is in my ear. நான் வேகமா தண்ணி எடுத்து ஊத்திட்டா சரியா இருந்து போனா உள்ள போன உடனே லைட்ட போடு அப்படினு. I am going fast to splash the water and God said, put switch on the light. பட்டன் லைட்ட போடு. I switched it on. லைட்ட போட்டு டப்புல பார்த்தா நாகப்பாம்பு உள்ள தண்ணிக்குள்ள ஓடிட்டு இருக்கு. And looked into the tub, I saw the venomous serpent within. ஆக்சுவலா நான் போன வேகத்துல டப்புல இருந்து தண்ணி எடுத்து ஊத்தணும்னு தான் போறேன். உள்ள போன உடனே லைட்ட போடு. I was going into the speed in order to splash the water from the tub, but soon I heard that voice. உள்ள அதுல இருந்து வெளிய வர முடியாம அது சும்மா full speedல நிக்குது. There the serpent was in high speed, unable to come out. நான் உள்ள கைய வச்சிருந்தா என்ன இருக்கும்? If I had done it. என்ன இருக்கும்? If I had done it. அது சரியா வாங்கி இருக்கும். I would have got nice. காதும் போயிருக்கும் கையும் போயிருக்கும். My hand, my ears both would have எறும்பு gone. வந்ததுக்கு காரணம் என்ன தெரியுமா? Why that ant came into my இந்த ear? ஊழியக்காரர் விவரம் தெரியாம இவர் எந்திச்சு முதல்ல உள்ள போய் அடி வாங்கிர கூடாதுன்னு கர்த்தர் என்னை எழுப்புறதுக்கு செஞ்ச ஒரு வழி. That way God wanted to wake me up so that servant of God may not unknowingly go there. ஒவ்வொன்றுக்கும் கர்த்தர் ஒரு ரூட் வச்சிருப்பாரு. Yes, God has a purpose for everything. எது நடந்தாலும் சகலமும் எப்படி நடக்கும்? நன்மைக்கு எதுவா நடக்கும். All things work together for good. உனக்கு ஒரு பரீட்சை இருக்குன்னா அது ஒரு நன்மையா இருக்கும். A trial for you, it is good. ஒரு போராட்டம் இருக்குன்னா அது ஒரு நன்மையா A இருக்கும். conflict, it is good. ஒருவேளை சில தோல்விகளா இருக்கலாம் அது கூட நன்மையா இருக்கும். Failures it may be, it is good. சில இடத்துல அவமானமா இருக்கும் அது கூட நன்மையா இருக்கும். Shame, it is for good. சில இடத்துல நஷ்டமாயிடும் அது கூட நன்மையா இருக்கும். Loss, it is for good. தேவன் அறியாம உனக்கு ஒண்ணுமே நடக்காது. ஏனென்றால் என்னைக்கு நீ ரட்சிக்கப்பட்டயோ அன்னையிலிருந்து உன் தலையில் உள்ள முடியெல்லாம் என்ன போட்டிருக்கிறது? Nothing happens in your life without God's knowledge, because the day you are saved, your heirs are numbered. ஒரு மிஷனரி ஊழியம் செஞ்சிட்டு இந்த சாரட்ல குதிரை வண்டியில வர்றார். A missionary doing the ministry was coming up in a chariot. வந்துட்டே இருக்கும்போது பாத்தீங்கன்னா ஓநாய் எல்லாம் விரட்ட ஆரம்பிச்சிருச்சு. And the wolves started chasing him. நீங்க அதை படிச்சிருக்கலாம். And you would have read it. ஓநாய் அவ்வளவு விரட்ட ஆரம்பிச்சிருச்சு. Wolves were chasing him. குதிரை வேகத்தை கூட்டுது, ஓட்றவன் அதை விட வேகத்தை கூட்டுறான், ஓநாய் அதை விட ஃபாஸ்டா ஓட ஆரம்பிச்சிருச்சு. Horse is running fast, the chariot, the rider was also even faster, wolves were more faster. இவங்க ஜெபிக்கிறாங்க. He is praying. ஆண்டவர்ட்ட क्वेश्चन கேக்குறாங்க. Asking questions to ஊழியம் God. தான செஞ்சிட்டு வந்தோம். And we were doing the ministry. ஊழியம் தான செஞ்சிட்டு வந்தோம். We did the ministry. ஏன் இப்படி பிசாசு மாதிரி விரட்டுது? Why the wolves are chasing கட்டளையிடுங்க, us? அதை நிறுத்த சொல்லி கட்டளையிடுங்க. You command them to stop. என்னெல்லாமோ இவங்களும் அபிஷேகத்துல நிரம்புறாங்க, ஆவியில நிரம்புறாங்க. போ சாத்தானே என்ன சொன்னாலும் அது போக மாட்டேங்குது. அது இத விரட்டுறதுதான் குறிக்கோளா விரட்டுது. Being filled in the spirit, he was rebuking, but nothing happened. கடைசில ஒரு லிமிட்டுக்கு பிறகு வீட்டுக்கு வந்து சேர்ந்தான். Finally he came and reached his house. வீட்டுக்கு வந்துட்டு திரும்பி பார்த்தா There he turned. அந்த ஓநாய் எல்லாம் அமைதியா
தான் வேலை முடிஞ்சிட்டு அது போன மாதிரி அது வாட்டுக்கு ஃப்ரீயா போயிட்டே இருக்கு. The wolves were silently going off. இவங்க ஓடி வந்தாங்க வீட்டுக்குள்ள வீட்டுக்குள்ள ஓடி வந்தாங்க. And he came and running into the house. வந்து பார்த்தா கேஸ் லீக் ஆகி இவங்க பிள்ளைங்க எல்லாம் மூச்சு திணறல்ல லாஸ்ட் ஸ்டேஜ்ல இருந்துச்சு. Saw that the gas cylinders were leaking and his children were in the last stage. இதுக்கு தான் ஓநாய் வந்தது. It's for that the wolves came so fast. ஒன்னைய கொல்றதுக்கோ குதிரையை கொல்றதுக்கோ அல்ல. And not to chase you or the horse. சில நேரங்களில் உபத்திரவங்கள் வரும். And sometimes you may have tribulations. நான் உபத்திரவப்பட்டது நல்லது, நான் அதனால் உம்முடைய பிரமாணங்களை கற்றுக்கொள்கிறேன். But it's good that I am afflicted, by this I have learned the word. ஒவ்வொன்றையும் ஒரு லெசன் உண்டு. A lesson for you to learn in everything. Every lesson ஒவ்வொரு டெஸ்ட் உண்டு. And a test for every lesson. ஒவ்வொரு லெசனுக்கும் உனக்கு ஒரு பரீட்சை தேவன் வைப்பார். And God has an examination for you in every lesson. வாலிபனா இருந்தால் அதற்குரிய பரீட்சை உண்டு. A test according to the youth. உன்னுடைய அபிஷேகம் விலையேறப்பட்டதா இருந்தா அதுக்கு ஒரு பரீட்சை உண்டு. If your anointing is precious, you have a trial. எபிரேயர் 11:37 பார்க்கும் பொழுது Looking into Hebrews 11:37. விசுவாச வீரர்கள் எல்லாருமே பரீட்சிக்கப்பட்டவர்கள். All the heroes of faith were tried. கல்லறி உண்டார்கள், வாளால் அறுப்புண்டார்கள், பரீட்சை பார்க்கப்பட்டார்கள். பரீட்சை பார்க்கப்பட்டார்கள். They were tempted. விசுவாச வீரர்கள் பரீட்சிக்கப்பட்டவர்கள். Heroes of faith were tempted. ஆண்டவர் தன்னுடைய பிள்ளைகள் பரீட்சையில தேர்ந்தவர்களை தான் அவர் எடுக்க விரும்புகிறார். God wants to take away the expert of his people who are tested. சில ஸ்கூல்ல போய் பாத்தீங்கன்னா 10thல 200 மார்க் எடுத்தாலும் சேர்த்துக்குவாங்க. In some schools, even if they have 200, they will admit. அப்படிதானே? சில ஸ்கூல்ல 500க்கு 200 எடுத்த பிள்ளைகளையும் சேர்த்துக்கறாங்க. And in some schools they admit even the children who have 200 out of 500. +1க்கு சேர்த்துக்கறாங்க. They admit them for +1. ஆனா சில ஸ்கூல்ல In some schools 475 எடுத்தாதான் சேர்க்கறாங்க. they will be admitted only if they have 475. இன்னொரு ஸ்கூல்ல எப்படின்னா தான் ஸ்கூல்லயே படிச்சிருந்தாலும் 425 எடுத்தாதான் சீட், இல்லனா வெளிய போய்டு, நீ ஒருபடியா படிக்கல. Another school, even if they are educated in the same school, only if they are above 425 they have. இந்த மார்க்கத்துல வந்த பின்பு After coming into this path, நீ 30 எடுத்தா தேர்ச்சி அடைய முடியாது. if you are 30 you cannot score. ஒரு சிலர் எல்லாம் ஜெபிப்பாங்க. And some will pray nicely. என்ன ஜெபம்? What prayer? ஆண்டவரே இந்த வசனம் 30 100 60 100மாக பலன் கொடுக்க வேண்டும். Lord, அப்ப let நாமளே ஜஸ்ட் பாஸ் ஃபர்ஸ்ட் என்ன ஃபர்ஸ்ட் கிளாஸ் அதுக்கு அடுத்து சென்டம் அப்படி நாமளே 3 வேரியேஷனா பிரிச்சிரோம். And they pray saying, Lord, help us to give forth fruit 30, 60 and 100 for the word that we heard. 30 எடுத்ததும் போக முடியாது வருகையில, 60 எடுத்ததும் வருகையில போகாது, 100 எடுத்ததும் போகும். அப்ப நாமளே ஒரு சின்ன கூட்டத்தை தான் பரலோகத்துக்கு கொண்டு போறோமா? 30 and the 60 cannot be caught up to the secret coming. If does it mean that only small group of us will be caught up? மத்தேயு சொல்லுகிறார் 30 60 100 ன்னு. ஆனா லூக்கா அப்படி பேச மாட்டார். Matthew says 30, 60, 100 but not Luke. லூக்கா பேசுறது ஒரே பாயிண்ட் தான், 100க்கு 100 தான். Luke says about 100-fold. மத்தேயுல நீங்க பாருங்க, இல்ல மார்க்ல பாருங்க. Matthew and Mark. அங்கெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா 30 60 100மாக அவைகள் பலன் கொடுத்தது. There we see they gave forth fruits 30, 60 and 100. ஒருவேளை அந்த காலத்துக்கும் இந்த காலத்துக்கும் வித்தியாசம் நீங்க நினைக்கலாம். And you may think of the difference between these two words. நாம் அப்படிப்பட்டவர்கள் அல்ல. But we are not like that. நமக்கு 30 60 எல்லாம் வேண்டாம். We do not want 30 and 60. எடுத்தீங்களா? மத்தேயு 13:23. Matthew 13:23. நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவனோ வசனத்தை கேட்கிறவனும் உணர்கிறவனுமாயிருந்து 100ஆகவும் 60ஆகவும் 30ஆகவும் பலன் தருவான் என்றார். எப்படி? இது ஜனங்களுடைய நிலவரம். This is the state of the people. 30 மார்க் தான் எடுக்கும். Some 30 marks. அதே ஃபீஸ் தான் கட்டியிருக்காங்க. Same fees. அதே கோச்சிங் தான். Same coaching. அதே வேன் தான். Same van. அதே யூனிஃபார்ம் தான். Same uniform. எல்லாம் அதே டைம் தான். Same timing. ஆனா எடுத்தது எவ்வளவு? But how much? 30 is the score. அதே யூனிஃபார்ம், அதே சாப்பாடு, அதே எல்லா ஃபீஸ், அதே இது 60. Same uniform, same canteen and everything same 60. ஆனா அதே இதுல ஒரு குரூப் 100 எடுத்தது. But there is another group with 100. லூக்கா எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல பார்க்கும் பொழுது Luke 8:8. சில விதை நல்ல நிலத்தில் விழுந்தது, அது முளைத்து 100ஆக பலன் கொடுத்தது என்றார். 100ஆக பலன் கொடுத்தது. Yes, one group gave 100-fold. பரீட்சையில 100க்கு 100 ஜெயித்தவர்கள் மாத்திரமே
சியோன் எருசலேம் என்கிற ஸ்தானத்துக்கு போக முடியும். Only those who are 100-fold overcomers can go to Zion and Jerusalem. விசுவாச வீரர்கள் பரீட்சிக்கப்பட்டார்கள். Heroes of faith were tested. நீங்க எபிரேயர் 11ஆம் அதிகாரத்துல சில பெயர்கள் கொடுக்கப்பட்டதை நீங்க பார்க்கலாம். Hebrews 11 we see a list of names. தோற்றவர்கள் பெயர் கூட அங்க ஜெயித்தவர்களோடு இணைக்கப்பட்டு விட்டது. And even those who were defeated were knit along with the overcomers. சிம்சோனுடைய பெயர் அங்க இருக்கிறது. Samson's name is there. தாவீதினுடைய பெயர் இருக்கிறது. David's name is there. சிம்சோன் ஒரு விதத்துல ஒரு விசை தோற்று போனவன். And he was failed at one matter. ஆனால் மறுவிசை ஜெயித்தவன். But at the other time he overcame. தாவீது ஒரு விசை தோற்று போனவன். David once failed. மறுவிசை ஜெயித்தவன். At the same time overcame in ஆனா another. இதுல ஞானியினுடைய பெயர் இல்ல. But here, ஞானி. the wise is not here. யாரவன்? சாலமோன். Solomon's name. ஏன் சாலமோனுடைய பெயர் இல்ல? Why is so no Solomon's name here? அவனும் தான் 40 அதிகாரம் 30 அதிகாரம் பிரசங்கி நீதிமொழிகள் எல்லாம் அவன் பாட்டுக்கு சரளமா எழுதியிருக்கானே. He had in a free flow written this Proverbs and Ecclesiastes. அவன் ஒரு விசை தோற்றான் மறுவிசை ஜெயிக்கவில்லை. He failed once, he did not overcome the other time. ஆனால் நீதிமான் விழுந்தாலும் எழுந்திருப்பான். And even though the righteous fall, he will rise up. நம்முடைய இலக்கு 100. Our goal, target is 100. தேவனே என்னை பரீட்சித்து பாரும் என்று சொல்லுங்கள். Say to the Lord, Lord, try me. ஆண்டவர் உங்களை டெஸ்ட் பண்ணுவாரு. And God will test you. இந்த விசுவாச பரீட்சையிலே நீங்கள் நிற்க வேண்டும். You should stand in the trial of faith. பரீட்சை என்னன்னு நீங்க பின்வாங்கி விடாதீர்கள். Don't backslide in your இந்த trial. விசுவாசத்தின் பரீட்சை உங்களுக்கு பொறுமையை உண்டு பண்ணும். This your trial of faith will bring patience. நீங்கள் இந்த பரீட்சையிலும் நீங்கள் ஜெயிக்க வேண்டும். You have to overcome this trial. ஆண்டவரே நான் ஜெயிக்க வேண்டும் என்று விரும்புகிறவர்கள் கண்களை மூடுங்கள். Those who want to overcome, close your eyes. பரீட்சையில் நின்றவர்கள் 300 பேர். Those who stood for the trial were 300. 32,000 பேர் வந்தவர்கள். Those who were 32,000. ஒரு கட்டத்தில் 22,000 பேர் ஓடிவிட்டார்கள். One stage 22,000 fled away. அடுத்ததாக அந்த 300 பேரை தவிர மற்ற அனைவருமே தோற்று போனார்கள். And in the next text all failed except the 300. விசுவாச வாழ்க்கை தோற்று போகும்படியாக உனக்கு கொடுக்கப்பட்டதல்ல. Path of faith is not for your failure at all. நீ ஆராதிக்கிற இயேசு தோற்று போனவர் அல்ல. Your Jesus whom you worship is not a God of அவரும் faith. பரீட்சிக்கப்பட்டார், அவர் ஜெயித்தார். He was tempted and overcame. அவர் பரீட்சிக்கப்பட்டார், திட அஸ்திபாரமாய் மாறினார். He was tempted and became a sure foundation. அவர் பரீட்சிக்கப்பட்டார், விலையேற பெற்ற கல்லாய் மாறினார். He was tempted and became a precious stone. அருமையான சகோதரனே சகோதரியே, ஒருவேளை நீ இதுவரை வந்த விசுவாச பரிசுத்த தெய்வீகமான பரீட்சைகளில் தோற்று போயிருக்கலாம். இன்றைக்கு கர்த்தர் உன்னை ஜெயிக்க வைக்க முடியாக உன்னோடு வசனத்தின் மூலமாய் பேசிக் கொண்டிருக்கிறார். Beloved brother, sister, you may have failed in your test for holiness, faith and divine natures, but God is speaking that you might become an overcomer. சின்ன சின்ன காரியத்துக்காக கர்த்தரை பரீட்சை பார்க்க வேண்டாம். Don't tempt God for little matters. ஆண்டவரை எதிர்த்து நிற்க வேண்டாம். Don't resist God. சத்தியத்துக்கு எதிர்த்து நிற்க வேண்டாம். Don't resist truth. கேரக்டர்ல துர்ப்புத்தி உள்ளவளா நீங்கள் மாறிவிட வேண்டாம். And do not be as reprobates. அப்படியானால் உங்களால் சத்தியத்துல நிற்க முடியாது. Then you cannot stand for the truth. இன்றைய ஆண்டவருடைய வார்த்தை நீ பரீட்சையில் நிற்க வேண்டும். Today God's word is stand in temptation. எல்லாரும் கொஞ்ச நேரம் கண்களை மூடி முழங்கால் படிடுவோம். Close your eyes and be on your knees. இந்த பரீட்சை உனக்கு ஜெயமாய் மாற வேண்டும். This trial should be your victory. இதுவரை உள்ள பரீட்சைகளை நீங்கள் விட்டுவிடுங்கள். Hitherto forsake all the trials you face. ஒருவேளை நீங்கள் தோற்று இருக்கலாம். You may have failed. அது குறித்து ஒரு மனஸ்தாபம் இருக்கலாம். And you may repent for it. அது போதும். That's enough. ஒருவேளை நீங்கள் ஜெயித்திருக்கலாம். You may have overcome. உங்களுக்கு அதுக்குரிய பிரதிபலன் உண்டு. You will have the reward. தோற்று போய்விட்டேன் என்று நீ திரும்பி போய்விடாதே. Don't backslide because you have failed. உனக்கு இன்னொரு சான்ஸை கர்த்தர் இந்த ஆராதனையில கொடுக்கிறார். God is giving you another chance in the ஒருவேளை service. நீங்கள் வாலிபர்களாக இருக்கலாம். You may be youths. வயோதிபர்களாக இருக்கலாம். Or old age. ஊழியர்களாக இருக்கலாம். Servants of God. விசுவாசிகளாக இருக்கலாம். Believers may be. ஒருவேளை புதியவர்களாக Or இருக்கலாம். new souls. ஆண்டவரே என்னுடைய விசுவாச பரீட்சையிலே நான் நிற்க என்னை ஒரு விசை பலப்படுத்தும். Lord, once more strengthen me to stand in the trial of faith. யோபு நின்றது போல என்னை நிற்க வையும். Help me stand as Job did. அவன் நின்ற பொழுது இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டான். And he received the blessings in the latter rain. இயேசு பரீட்சையிலே ஜெயித்த பொழுது எல்லா வானங்களுக்கும் மேலான அந்த நாமத்தை பெற்றுக்கொண்டார். When Jesus overcame, he got the name above all heavens. விசுவாச வீரர்கள் மேன்மையான ஸ்தானத்தை பெற்றுக்கொண்டார்கள். Heroes of faith had a higher standard. ஆண்டவரே
விசுவாச பரீட்சையிலே நிக்க என்னை பலப்படுத்தும். Lord, strengthen me to stand in the test of faith. எத்தனை பேருக்கு விசுவாச பரீட்சையில் நிக்கணும்னு ஆசை இருக்கு? கைகளை உயர்த்துங்க பார்க்கலாம். How many of you decide to stand in the test of faith? தோற்றத்தை பத்தியே சிந்திச்சுக்கிட்டு இருக்க வேண்டாம். Do not think of defeat. அது போனது போகட்டும். Gone is gone. கர்த்தரை மாத்திரம் பற்றிக் கொள்ளுங்கள். But cling on to God. ஆண்டவரே, என்னுடைய பரீட்சையிலே நான் இதுவரை நிற்கவில்லை. Lord, hitherto I did not stand in my trial. என்னை நீர் பலப்படுத்துவீரானால், Strengthen me, Lord. ஜெயிக்க வைப்பீரானால், If you make me overcome, நான் இந்த பரீட்சையிலே என்னை நிக்க என்னை இந்த பாதையில கொண்டு செல்லும். then take me through this trial. எத்தனை பேருக்கு பரீட்சையில நிக்கணும்னு ஆசை? How many want to stand in the test? ஒரு சாதாரண ஜெயம் அல்ல, Not an ordinary victory. 100க்கு 100 ஜெயிக்க வேண்டும். 100% conqueror. அது தேவனால் முடியும். It is possible with God. தேவனால் அதை உன்னை கொண்டு அந்த வேலையை செய்ய முடியும். God can do the work through you. ஒரு தோல்வி அடைந்த ஒரு ஆடு மேய்த்தவனை கொண்டு வந்து ஜெயிக்க வைக்க முடியுமானால், If God can make a man who went after sheep to prevail, கழுதையை தேடி போனவனை ஜெயிக்க வைக்க முடியுமானால், a man who went after ass to prevail, இயேசுவின் ரத்தம் உன்னை ஜெயிக்க வைக்கும். blood of Jesus will make you an overcomer. அவருடைய வார்த்தை உன்னை ஜெயிக்க வைக்கும். Word of Jesus will make you an அவருடைய overcomer. வல்லமை உன்னை ஜெயிக்க வைக்கும். His power will make you an அவருடைய overcomer. அபிஷேகம் உன்னை ஜெயிக்க His வைக்கும். anointing will make you overcome. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? How many of you believe? உன்னால முடியாது. You cannot. ஆனா இன்னைக்கு நீ விசுவாசித்தால் But today believe. உன்னை கர்த்தர் ஜெயிக்க வைப்பார். And God will make you an overcomer. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? How many of you believe? உண்மையாய் விசுவாசிக்கிற கரங்களை உயர்த்துங்க பார்க்கலாம். Lift up your hands if you truly believe. ஆண்டவரே, நான் ஜெயிக்க வேண்டும். Lord, I want to overcome. விசுவாச பரீட்சையிலே நான் நிற்க வேண்டும். I should stand in the test of faith. நீர் என்னை பலப்படுத்தினால் நான் நிச்சயம் நிற்பேன், ஜெயிப்பேன். If you strengthen me, I will stand, I will overcome. எனக்கு ஒரு அபிஷேகம் தாரும். Give me an anointing. எனக்கு ஒரு பலன் தாரும். Give me your strength. எனக்கு ஒரு கிருபை தாரும். Give me your grace. எனக்கு ஒரு அபிஷேகம், ஒரு வார்த்தை தாரும். Give me your word. எனக்கு இந்த பாதையில ஒரு தரிசனம் தாரும். Give me your vision. நான் ஜெயிக்கணும். And I will overcome. விசுவாச பரீட்சையில நான் நிற்கணும். I should stand. ஆமென். கர்த்தர் இன்னைக்கு இந்த கூட்டத்துல கை உயர்த்தின ஒவ்வொருவருக்கும் உதவி செய்ய போறார். The Lord is going to help everyone who has lifted up the hand. விசுவாச பரீட்சையில் நீ நிற்க போகிறாய். You are going to stand in the trial of faith. அதுக்குரிய ஒரு பலன் இப்போ வரப்போகுது. A strength is coming. எப்படி நீ தோற்றாயோ அதே இடத்துல நீ ஜெயிக்க வேண்டும். In the place where you face the Amen. defeat, you will overcome. எந்த இடத்துல நீ குற்றம் சாட்டப்பட்டாயோ அதே இடத்துல நீ உயர்த்தப்பட வேண்டும். In the place you were blamed, there Amen. you will be exalted. எந்த இடத்துல நீ தலை குனிந்தாயோ அதே இடத்தில் நீ தலை நிமிர்ந்து நடக்க வேண்டும். In the place you bend down the head, there you will lift up the head. ஆமென். ஒருவேளை நீ பட்ட அவமானம் எல்லாருக்கும் தெரிந்திருக்கலாம். ஒருவேளை நீ அடைந்த தோல்வி மற்றவர்களுக்கு பரிகாசமாய் தென்பட்டிருக்கலாம். ஒருவேளை நீ அடைந்த தோல்வி யாருக்கும் தெரியாமல் நீ மாத்திரம் அதை அனுபவித்து நொந்து போயிருக்கலாம். ஆனால் உனக்கு தெரியும், இன்னொருவர் அதை அறிவார். நீ எப்படி தோத்துட்டேன்னு அவருக்கு தெரியும். இன்னைக்கு கர்த்தர் உனக்கு ஒரு பலன் தருகிறார். இந்த பலன் உன் அறையை கட்டும், உன் மனதின் அறையை கட்டும். இந்த பலன் உன் வார்த்தையில் வெளிப்படும். இந்த பலன் உன்னை ஜெயிக்க வைக்கும். ஒரு 2 நிமிஷம் டைம் தரேன். ஜெயிக்கும் சக்தியை பெற்றுக்கொள்ளுங்கள். நீங்க யாரா இருந்தாலும் சரி, விசுவாச பரீட்சையில ஜெயிக்கணும்னு ஆசைப்பட்டவங்க தேவ பலத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். ஆமென். ஆமென். இன்றைக்கு கர்த்தர் ஒரு விசேஷித்த கிருபை தரப்போகிறார். ஆவியானவர் ஏவுதலோடு நான் பேசுறேன். ஒருவேளை சகோதரனே, நீ ஜெயித்திருக்கலாம். உன் மனைவியோ பிள்ளைகளோ ஜெயிக்க முடியாமல் தடுமாறி கொண்டிருக்கலாம். சகோதரியே, ஒருவேளை நீ ஜெயித்திருக்கலாம். உன்னுடைய புருஷனோ பிள்ளைகளோ ஜெயிக்க முடியாமல் தடுமாறி கொண்டிருக்கலாம். பெற்றோர்களே, ஒருவேளை நீங்கள் ஜெயிக்கலாம். இந்த விசுவாச பாதையில பயிற்சி இல்லாத உங்களுடைய பிள்ளைகள் தோற்று கொண்டிருக்கலாம். ஆனா இன்னைக்கு தேவன் உனக்கு ஒரு வார்த்தை தருகிறார். நீ மாத்திரம் அல்ல,
உன்னுடைய குடும்பமே ஜெயிக்க வேண்டும். உன் சந்ததிகள் ஜெயிக்க போகிறது. அதற்கு தேவன் செய்ய போகிற காரியம் என்ன? யாக்கோபே பயப்படாதே, இஸ்ரவேலே பயப்படாதே, நான் உன்னை உருவாக்கினவர், நான் உன்னை உண்டாக்கினவர். உன் சந்ததியின் மேல் என் ஆவியையும் உன் சந்தானத்தின் மேல் என் ஆசீர்வாதத்தையும் ஊற்றுவேன். ஒரே ஒரு கேள்வி. ஆண்டவரே, இந்த யுத்தத்துல, இந்த விசுவாச பரீட்சையில, இந்த பரிசுத்தத்துல, இந்த பிரதிஷ்டையில, இந்த தெய்வீகத்துல, இந்த சத்தியத்துல நான் மட்டும் ஜெயிச்சா போதாது சுவாமி, என் குடும்பமும் ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்றவங்க மட்டும் கைவிடுங்க. எல்லாரும் கை வைத்தாருங்க. அந்த ஆசை எனக்கு இருக்கு. ஒருவேளை உன் பிள்ளை ரட்சிக்கப்படாம எங்கேயோ இருக்கலாம், உன் புருஷன் ரட்சிக்கப்படாமல் இருக்கலாம், உன் மனைவி ரட்சிக்கப்படாமல் இருக்கலாம். ஆண்டவருடைய கண்களுக்கு மறைவானது ஒன்றும் கிடையாது. நீ விசுவாசித்தால் இந்த வருஷத்திலேயே அவங்க எல்லாம் உள்ள வருவாங்க. இந்த வருஷத்திலேயே அவர்கள் விசுவாச பரீட்சையிலே ஜெயிப்பார்கள். தேவனுடைய வார்த்தை இதை சொல்லுகிறது. ஆமென். கூட்டத்தை முடிக்கிறதுக்கு எனக்கு ஆசை. ஆனா ஒரு கிஃப்ட் மாதிரி ஒரு வல்லமையை பெற்றுட்டு நீங்க போயிடுங்க. ஒரு டச்சிங், ஒரு வார்த்தை, ஒரு விஷன், ஒரு தொடுதல் போதும் எனக்கு. நீ ஜெயிச்சிருவ. என தொட்டது இயேசுவா இருக்கும். ஒரு அபிஷேகம். ஒரு நிமிஷம். பற்றி எரியும் அக்கினி சோதனை சுற்றியே நெருங்கி வந்திடணும். அக்கினியின் ஆவி வல்லமை பெறவே ஆகிடும். எல்லாம் ஜெயமா மாறிடும். நீ முழங்கால நின்னது வீணா போக கூடாது. இந்த மார்க்கத்துல வந்து நீ பண்ணின பிரதிஷ்டை வீணாய் போய்விடக் கூடாது. நீ பைபிளை எடுத்தது வீணாய் போயிடக் கூடாது. எக்காலம் தொனிக்கும் பொழுது நீ ஜெயித்தவனாய் மகுடம் சூட்டப்பட வேண்டும். ஆமென். இந்த அபிஷேகம் உன் சிந்தையின் போராட்டங்களை ஜெயிக்க வைக்கும். இந்த அபிஷேகம் உன் மனதின் போராட்டங்களை ஜெயிக்க வைக்கும். இந்த அபிஷேகம் உன் சரீரத்தின் போராட்டங்களை ஜெயிக்க வைக்கும். இந்த அபிஷேகம் உன் விசுவாசத்தின் பலத்தை கூட்டிக் கொடுக்கும். இந்த அபிஷேகம் உன்னை பரிசுத்தவானாய் மாற்றும். உன்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர். உன்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர். உன்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர். ஆம். கர்த்தருடைய சமூகத்துக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். விசுவாச பரீட்சைகளை குறித்து கர்த்தர் நம்மோடு இடைப்பட்டபடினால ஸ்தோத்திரம் பண்ணுவோம். தேவனை பரீட்சை பார்ப்பதை விட்டுவிட்டு நம்முடைய பரீட்சைகளில் நின்று ஜெயிக்க வசனம் கேட்ட எல்லாருக்கும் கர்த்தர் அருள் செய்ய முடியாய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். விசுவாச பரீட்சையில நின்று ஜெயித்தவர்களை சேர்க்க இயேசு வருகிறார். அதற்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அந்த நாளுக்கென்று எல்லாரையும் தகுதிப்படுத்த முடியாய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எல்லா மகிமையும் அவருக்கே செலுத்தி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஜெபம். நாங்கள் வந்த நேரம் முதல் இதுவரையில் கர்த்தாவே உம்முடைய சமயங்களுக்கு ஆசீர்வாதமாகவே காணப்பட்டபடியால் நாங்கள் மேற்சதிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, எங்கள் மத்தியிலே வல்லமையான கருத்தோடு கடந்து வந்தபடியால் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, ஒவ்வொருவரையும் நன்றி கர்த்தாவே. இன்றைக்கு நீர் ஆசீர்வதித்தபடியால் நாங்கள் மேற்சதிக்கிறோம் கர்த்தாவே. இயேசுவே, நாட்கள் பலப்படுத்தபடியால் ஸ்தோத்திரம். கர்த்தாவே, நீ தந்ததான கர்த்தாவே, ஒவ்வொரு வார்த்தைகளுக்காக கர்த்தாவே நாங்கள் மேற்சதிக்கிறோம் கர்த்தாவே. மே சோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. இயேசுவே, மே சோத்திரம் கர்த்தாவே. சோதிக்கிறோம் கர்த்தாவே. வரும்போது கர்த்தாவே ஆண்டவரே, அந்த சோதனை கர்த்தாவே எல்லாம் நாங்கள் நிதானித்து பார்க்கவும் அதை நல்ல கிருபை கர்த்தாவே நீ தர வேண்டும் கெஞ்சனம் கர்த்தாவே. யோபு கர்த்தாவே
சுவாமி கத்தாவே சூழ்நிலை வந்த ஏழையில கத்தாவே அவன் ஜெயித்து பெற்றுக் கொண்டானே கத்தாவே அன்போட கத்தாவே ஆண்டவரே பலவிதமான சோதனைகள் வந்த கத்தாவே ஒவ்வொருத்தரையும் இருக்கும் போது கத்தாவே அந்த இடத்துல ஒவ்வொருவராயிரம் தோல்வி அடையாதபடி ஜெயத்தை பெற்றுக்கொள்ள நீர் உதவி செய்ய இவ்வளவு நாள் வந்து போன எல்லாருமான தோல்வியிலையும் எங்களை விட்டு முற்றமாய் அகற்றி போட்டு இனிமேல் கத்தாவே ஒரு ஜெயமான ஜெயம் செய்யும்படியா இந்த நாட்களை கத்தாவே உங்களை கிருபை நீர் எங்களுக்கு தரத்தாடு எனக்கு கத்தாவே மக சோத்திர கொண்டு அந்த ஒவ்வொரு பிள்ளைகளுக்கா சோத்திரம் வசனம் கேட்டான ஒவ்வொரு பிள்ளைகளுக்கா சோத்திரம் வசனம் கேட்டா துமாக்களை சந்திக்கணுமே கேட்ட வசனத்தை ஒவ்வொருவரும் இந்த நாட்களை நீ தானிக்க ஆண்டவரே தங்களுடைய ஜீவத்தை சரிப்படுத்த சீர்படுத்த ஒவ்வொருவருக்கும் இந்த நாட்களுக்கு தாவே நீர் உதவி செய்யத்தான் எனக்கு ஜனங்க தாவே ஐயா நீ சரிப்படுத்தவே ஆண்டவரே எல்லாம் சோதனை செய்ய ஒவ்வொருவரும் கத்தாவே ஏராளமான கிருபை கொடுக்க வேண்டுமே சோத்திரம் பேசுற வார்த்தைகளுக்காக சோத்திரம் ஆண்டவரே அந்த வசதிப்படி ஜெயிக்க ஒவ்வொருக்கு இந்த நாட்களை ஏராளமான கிருபை கொடுக்க வேண்டும் கெஞ்சிடும் ஆண்டவரே நடக்க போறாத எல்லா கூட்டங்களையும் சுத்தியெலும்பு கூட்டங்கள் எல்லாம் நாங்கள் நம்முடைய கரங்களை தருகிறோம் கூட்டங்கள் எல்லாம் நாட்களை புறப்படுத்தி நாங்களை சுத்தியெலும்பு தாவே இந்த நாட்கள் உதவி செய்ய ஆண்டவரே இயேசுவே மக சோத்திரம் எங்களை முற்றமாக தாழ்த்தி வெறுமையாக்கி ஒன்று நாம் சொந்தத்தில் படைக்கிறோம்ப்பா இந்த வேலை நீ இருந்தாலும் கத்தோட வேணுமானா நாங்களுமே சந்திக்கும்படியாக நீர் எங்களை ஆயத்தப்படுத்தும் இயேசுவே நாமத்தில் பிதாவே ஆமென்.